பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? அப்படியே அப்டேட்டடா? பிரகாஷ் ப்ரோ கேக்குது ப்ரோ. ஓகே பரணி, அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. ஓகே, சூரி நடிக்கிற மண்டாடி அந்த படத்தோட முக்கியமான அப்டேட் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சமந்தா நடித்த மாயன்டி பங்காரம் ஹாட் ஸ்டாரில் ஜூலை 17th ஸ்ட்ரீம் ஆகுது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. விஜய் சேதுபதி நடிக்கிற ட்ரெயின் அந்த படத்தோட டீசர் வந்துட்டு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆடியோவுமே ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் சிவராஜ்குமார் அவர்களோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ அதனால் அவர் நடிக்கிற படங்கள் எல்லாத்துலேருந்தும் பர்த்டே விஷஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவிஷன் கூட ஒரு படம் பண்ணுறாரு. அப்புறம் ஐயோ ஒரு நிமிஷம் டக்குன்னு இருங்க. அபிஷன் கூட ஒரு படம் பண்ணுறாரு, கும்மடி நரசையா அப்படின்ற ஒரு படம். அந்த படத்துலேருந்து பர்த்டே விஷஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பெயில் கேவின் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்துலேருந்தும் பர்த்டே விஷஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பொறுமை. வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நேத்தும் பொறுமை, இன்னைக்கும் பொறுமை, பொறுமையோ பொறுமை. பரணி மைண்ட்ல வேற ஏதோ ஓடுதுன்னு அர்த்தம், அதனாலதான். இல்லைன்னா அப்டேட்டே இல்லைன்னு அர்த்தம். சரி பரணி, அவ்வளோதான். சொல்லுங்க பரணி, வேற என்ன பரணி ஸ்பெஷல்? வேற என்ன பிரகாஷ், ஒரு ஸ்பெஷலும் இல்லை இன்னைக்கு. ஓகே டன். வேற என்ன படம் பார்த்தீங்க? எப்படி இருந்துச்சு இந்த வீக்கெண்டு? எனக்கு இன்னமும் அலைச்சலா தான் இருக்கு. இன்னும் அப்படி ஒன்றும் சிறப்பான வீக்கெண்ட் இல்லை. நான் இன்னைக்கு ஃபுல்லாக கேம் தான். ஸோ அதனால எனக்கும் வேற எதுவுமே இல்லை. கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, ஒர்க்கு ப்ளஸ் கேம், அவ்வளோதான். வேற எதுவும் கிடையாது. சீக்கிரமே குடும்ப வாழ்க்கைக்கு போயே ஆகணும் பரணி. நீங்க வாங்கி வச்சுட்டு விளையாடவே முடியறது இல்ல பரணி. விஷால், உங்களால முடியலன்னா மற்றவங்களுக்கு சாபம் விடக்கூடாது. மைத்தர்ஸ்லாம் இருக்குங்க. என்ன ப்ரோ? ட்ரெயின் டீசர் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டக்கு எஸ்எஃப்எக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட்ல தான் பிஜி வந்துச்சு. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. பார்ப்போம், டீசர் தானே. அது மியூசிக்கும் மிஸ்டினா? ஐயோ அது தெரியலையே. அதுல கம்போஸ் பை ப்ரோ நான் பார்த்துட்டு வரேன். நாங்க ஸ்பீக்கர் கொடுங்க. ஓகே ஓகே. ரிட்டன் டைரக்டர் கம்போஸ்ட்னு போட்டுருந்தாரு, அதான் கேட்டேன். சூப்பர். என்ன பரணி அமைதியாச்சு? விஷால காணா திடீர்னு. விஷால் ட்ரெயின் பட டீசர் பார்த்துட்டு வரேன்னு போயிட்டாரு. ஆமா, எப்படி இருக்கு? நானும் பார்க்கல. வந்துச்சு, அப்டேட் ஷேர் பண்ண டைம் இல்லை, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். நல்லா இருந்துச்சா? இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஃபுல்லா ஆக்ஷன். நீங்களும் பார்த்தாங்க? ரொம்ப சின்னதுதான் ப்ரோ, 50 செகண்ட் தான் பிரகாஷ். ரொம்ப சின்னதா? சரி, நீங்க போட்டிருக்கீங்களா? ட்விட்டர் வீடியோவா போட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா. சரி, நான் உங்க இதுல போய் பார்த்துட்டு வரேன். ஓகே. வேற எதுவும் ஸ்பெஷலா இல்லை இந்த வாரம். அந்த ஆடிசி பிரீமியர் இருக்கா ப்ரோ? பெய்ட் பிரீமியரா தெரியல, இன்னும் வரைக்கும் ஒன்றும் சொல்லல. மேபி லாஸ்ட் மினிட் டெசிஷன் ஏதாவது எடுத்தாதான் உண்டு ப்ரோ. இப்போ வரைக்குமே வந்துட்டு ஃப்ரைடேக்கு தான் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. ஸ்கோப்பா வரும், ஃபிளாட் ஸ்கிரீன்ஸ்ல ஃபிளாட்டா வரும். ஐமேக்ஸ்லயும் ஃபுல் ஐமேக்ஸ் தான். எனக்கு தெரிஞ்ச பிரகாஷ் ப்ரோ வந்து அவங்க டிப்ஸ்ல அந்த ஏதோ ஒரு ஸ்டார் வரும்ல, என்ன ஸ்டார் புரியல. அந்த ஒரு தேட்டர் பேர் வந்து ஸ்டார் ஸ்கிரீன், டாப் ஸ்டார், 5 ஸ்டாரா? ஸ்டார் தேட்டரா? இருங்க பாத்துறேன். ஒரு பிஎல்எஃப் ஸ்கிரீன் இருக்குல்ல, அவர் இதுல பிஎல்எஃப் ஸ்கிரீன் இல்லையே. எக்ஸ்ட்ரா பிரீமியம் லார்ஜ் ஃபார்மேட்டா ஏதோ ஒன்று இருக்கும். ஆமா,
கரெக்ட், ஏதோ ஒரு தேட்டர்ல இருக்கும்னு நினைக்கிறேங்க. பெரிய ஸ்கிரீன்னு சொல்லுவாரு. அவர் ஊர்ல இப்போ பெரிய ஸ்கிரீன்னா டால்பி சினிமாஸ் தான். மெகா ஸ்டார். அந்த ஸ்கிரீன் தான். அங்க அங்க பிளாட்ல தான் போடுவாங்க நினைக்கிறேன். அப்படி போட்டாங்கன்னா அவங்க அவங்க இன்னும் புக்கிங் ஓபன் பண்ணவே இல்லையே. அது லாஸ்ட் நைட்ல தானே ஓப்பன் பண்ணுவோம். ஒரு நிமிஷம், இப்போ ஆஸ் ஆஃப்னு வந்து இது தமிழ் புக்கிங் எங்கேயுமே ஓபன் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப டவுட்டா இருக்கு தமிழ் டப்பிங் இருக்கான்ட்டு. தமிழ் ட்ரெய்லர்லாம் விட்டாங்க. ஆனா அதை விட அவங்க சின்னர்ஸ் கூட தமிழ் டப்பிங் ட்ரைலர்லாம் விட்டாங்க, படம் ரிலீஸ் ஆகி. தமிழ் 2D எங்க 4 தியேட்டர்ல ஓபன் பண்ணியிருக்காங்கங்க சென்னையில தமிழ் வெர்ஷன். மாயாஜால், காசி டாக்கீஸ், வேல்ஸ், மூவி மேக்ஸ்ன்னு சொல்லி மாயாஜால்லே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரெப்யூட்டட் தேட்டர்ஸ் தானே, மிஸ்டேக்காக ஓப்பன் பண்ண மாட்டாங்க. சில தேட்டர்ஸ், ரொம்ப சின்ன தேட்டர்ஸ் தான் மிஸ்டேக்காக தமிழ் வெர்ஷன் ஏதாவது ஓப்பன் பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது இப்போ தமிழ் வெர்ஷன் வரும்னு தான் நினைக்கிறப்போ. ஆமா இருக்கு ப்ரோ, உட்லாண்ட்ஸ்ல கூட ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ தமிழ் வெர்ஷன் போகிறவங்க தமிழ் புக் பண்ணுங்க. இது இன்னைக்கு வெற்றி எப்பிக்ல கூட வந்துட்டு தஞ்சாவூர் வெற்றி எப்பிக், அதில் கூட தமிழ் ஒரு ஷோ இருந்துச்சு இன்னைக்கு பார்க்குறப்போ. நைஸ் டீசர். கேக்குது ப்ரோ, மயூரம் ப்ரோ. எது விஷால் ப்ரோ, ட்ரெயினா? ஆமா, ஆனா ஒண்ணுமே சுத்தமா பிடிக்கல. பயங்கர ஃபாஸ்ட் கட்டா ஒரு மாதிரி, எதுக்கு இந்த அவசரம்ன்றதா இருந்துச்சு. ஏங்க அவசரமா படத்தை ரிலீஸ்? படத்தோட ட்ரெயின் தாங்க. நான் சொன்னது அந்த ஃபாஸ்ட் கட்டு. ட்ரெயின் ஃபாஸ்டா தானே போகுமா வீரன்? படமா அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கும்? சரி வேணாம், அந்த கவுண்டரை போட வேணாம். சொல்லிருங்க. எனக்கு லைட்டா தொடரி ஜானர் மாதிரி தெரியுது ப்ரோ பார்க்க. எங்க தயவு செஞ்சு உங்களுக்கு புண்ணியமா போகும் தலைவா. இல்ல ப்ரோ, அதுலயே ஹைஜாக் பண்ண மாதிரி தான் காட்டுவாங்க. எஸ்டிஆர் ஃபேன் வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாரு. கதையை தான் சொல்றேன். இங்க விஷுவலா என்ன நல்லா இருக்கு விஷுவலு. இங்க தொடரினா விட்டுருங்க. நம்ம ஊர்ல ட்ரெயின் டு பூசான் மாதிரிலாம் எடுப்பாங்களா? ஜாம்பி படமா? ஜாம்பி மிருதன் அதிகமாகிறேன். ஜாம்பி தரையில நீச்சல் அடிக்கும் மிருதன் கிளைமேக்ஸ்ல. ஆமா ஆமா. சரி, ஏதாவது கொஞ்சம் பாசிட்டிவா பேசுங்க எல்லாரும். பாசிட்டிவா என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. எப்போ ரிலீஸ் ட்ரெயின்? இப்பதான் பாத்துட்டு வந்த ட்ரெயின் டீச்சரு. நல்லா இருக்கு விஷுவலா நல்லா இருக்கு. இந்த வழக்கம் போல அவர் ஒரு ரெட் அண்ட் கிரீனை வச்சு ஒரு மேஜிக் பண்ணிருக்காரு. ஃபுல்லாவே ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. விஷுவல் ஸ்டோர் டெல்லிங் தான். ஆனா நிறைய பேர் முகம் முழுசா தெரியல, அதுதான் ஒரு கொடுமை. நிறைய பேர் ஆஃப் கட், அந்த ஃபேஸே வந்து ஆஃப் ஃபேஸ் தான் தெரியுது பாதி பேத்துக்கு மேல. என்ன கான்செப்ட் தெரியல. நல்லா இருக்கு. வில்லனா ஒரு பையன் வருவான், தனுஷோட ஃப்ரெண்டா சொந்தக்கார பையன். ஆமா அவன் இருக்கானே, என்ன அந்த பையன் இத காட்டுறாங்களே. அந்த பையனா அது மூஞ்சி எனக்கு தெரியல. எல்லா மூஞ்சியும் ஆஃபா தான் இருக்கு. தாடி வேற வச்சிட்டாங்க. அவங்க இருக்காங்க. அப்புறம் அவங்க இருக்காங்க படம் பூரா. ஓ கேமியோன்னாங்க இல்லையா? ஏங்க அவங்க தாங்க ஹீரோயின். நான் ஒரு பாட்டு தான் பண்ணிருக்கேன், ஒரு பாட்டுக்கு தான் வருவேன் படத்துல அப்படின்னாங்க. ஒரு அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. ஒரு அவங்கதான் ஃபீமேல் லீடு. ஆனா எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னா, முன்னாடி வேற யாரும் மியூசிக் டைரக்டர் பேர் இருந்துச்சு, இப்ப மிஸ்கின் பேரே போட்டாங்க. என்ன இப்படிதான் இல்லங்க, போன டீசர்ல ஏதோ ஒன்று வந்துச்சு, அப்ப போட்டாங்க. தானு வந்து போட்டுருப்பாரு போல. தானு சம்பளத்தை குறைக்க ஏதாவது பிளான் பண்ணாரான்னு தெரியல. ஆனா இழுத்துட்டாங்க ஒரு படம். அவரோட முந்தைய படத்துக்கு இந்த படம் சைக்கோ தானே அநியாயம். 6 வருஷம் ஆயிடுச்சுங்களா, ரொம்ப ஆச்சு. அது ஒரு ஸ்கின் மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்கின் கட்டு. நல்லா இருக்கு, டீச்சர் நல்லா இருக்கு, விஷுவலா ஏதாவது சொல்லியிருக்கிறாரு. ஆனா நான் எதிர்பார்க்கறலாம் பிசாசு, ஓனாய் மாட்டுக்குட்டி மாதிரியான, அல்லது அஞ்சாதே அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி டெல்லிங் எதிர்பார்க்கறேன். ஒரு ட்ரைனுக்குள்ள என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதுலாம் தெரியல, பார்ப்போம். வேற என்ன படம் பாத்தீங்க?
என்ன விஷால் ஏதாவது சொல்லுங்க, நீங்க ஏதாவது படம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது சஜஷன் இருக்கா? அண்ணா இல்லண்ணா, எதுவும் பார்க்கல. ஒடிசி புக் பண்ணிட்டீங்களா? ஓபன் பண்ணிட்டாங்க எங்க ஊர்லலாம். அது நம்ம ஊர்ல ஓபன் பண்ணி 1 மாசம் ஆகுது. பரணி ஃபோன் பண்ணி அண்ணா ஓபன் பண்ணிட்டாங்க போட்டுருங்கன்னாரு. உள்ள போய் பார்த்தா இங்கிலீஷ் போட்டிருக்கான். நமக்கெல்லாம் செட் ஆகாதுங்க, தமிழ்ல பாத்துக்கிறேங்க. வருதா தமிழ்ல? வரும்ல தமிழ்ல. வருது ப்ரோ, வருது ப்ரோ. சென்னையில தமிழ்ல புக்கிங் வருதுன்னா ஓபன் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்கிலீஷ்ல பதில் ஒரு வாட்டி தமிழ்லயும் போகணும். இல்ல, சென்னையில புக்கிங் ஓபன் பண்ணிட்டாங்க அப்படியா? தமிழ்ல. ஓகே. உங்க ஊர்ல எபிக்ல போடுவாங்க ப்ரோ நான் தமிழ்ல. எப்பிக்கு புக் பண்ணிட்டேன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல தானா? ஆமா, ஆனா நான் சனிக்கிழமை தான் புக் பண்ணிருக்கேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை நான் அங்க கோயம்புத்தூர் போலான்னு பார்த்தேன், ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, பாப்போம் என்னன்ட்டு. அதனால சனிக்கிழமை போட்டிருக்கேன். விஷால் அப்ப என்ன ப்ளேம் பண்ண முடியாதுல. தேங்க்யூ. பரணி, நான் ஃபேமிலி மேன், எனக்கு ஏதாவது கமிட்மெண்ட் வரும். உங்களுக்கு என்ன பரணி பிரச்சனை? டிக்கெட் போட்டு விட்டுருங்க ப்ரோ. நிறைய அதான் பேர் பரணி, wait பரணி பண்றாங்க. பேசாம அந்த 3 டிக்கெட் கிவ் அவே மாதிரி கொடுத்துருவோமா யாருக்காவது கேள்வி கேட்டு? கேள்வி கேட்டா கொடுங்க. கொடுங்களா? நீங்க ஒத்துக்கணும், பல்தான் ஒத்துக்கணும். எனக்கு பிரச்சனை ஒண்ணும் இல்லைங்க. கல்தான் ஏன் ஒத்துக்கணும்? அவர் டிக்கெட் இருக்குல்ல. அவர் போற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. அவரு நான் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா ஓகே. இல்ல, அவர் வரலன்ட்டாரு. அப்ப வரலன்ட்டார்ல, அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட கேட்கணுன்ற? பிரகாஷ் ப்ரோ, நீங்க அந்த ட்ராய் படம் பாத்தீங்களா? இல்லையே பிரகாஷ், நான் ஒரு பாக்கலையே. வாட்டி பாத்துருங்க நான் அதை, ப்ளீஸ். கண்டிப்பா தமிழ் டப்பிங்லயே இருக்கு. இந்த ஒடிசி பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பாத்துருங்க. ஓகே டன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா, சூப்பரா இருக்கும். அப்புறம் ஒடிசி பிடிக்காம போக கூட வாய்ப்பு இருக்கு. ஆமாமா, ஏன்னா அது இந்த படம் பயங்கர ஆமா. கமர்ஷியலா வேற இருக்கும். மஜாவா ட்ராய். இன்னைக்கு வாய்ஸ் அவடால்னு ஒரு யூடியூபர் இருக்கான். இன்னைக்கு இப்போ ஒரு வீடியோ போட்டான் ட்ராய்க்கு முன்னாடி. ட்ராய் இது மேட்ச் பண்ணிட்டா நீ ஜெயிஸ்டடான்ற மாதிரி. ஓகே டன், பாக்குறேன். நம்பால் தானே ஹீரோ, பிராட் பிட். மாவீரன் அனுப்பியிருக்கல ஆல்ரெடி, இல்ல அனுப்பணும்னா அனுப்பிடுங்க. ஓகே ஓகே. மாவீரன் நல்ல பிரிண்ட் அனுப்பி விடுங்க அவருக்கு. இதோ பாக்குறேன். பழைய படம் தான் என்ன நல்ல பிரிண்ட் இருக்கிறது, நல்ல பிரிண்ட் தானே இருக்கு. இல்ல பரணி, ஒரு 700 MB 800 MB எல்லாம் அது நமக்கு ஒரு ஜிபில அனுப்புவோம். பிரகாஷ் ப்ரோவே பார்க்க மாட்டாரு. படம் செம்ம லென்த்தா இருக்கும். அது படம் பாத்தீங்க ஒன்னும் கேட்கலப்பா. படம் செம்ம லென்த்தா இருக்குமா? டைம் மேனேஜ் பண்ணி பார்க்க சொல்றேன். ஆனா அது லென்த் எல்லாம் ஃபீல் ஆகாதுடா. படம் ஆரம்பத்துல இருந்து அப்படி போகுமே, சூப்பரா. ஆமா, கரெக்டா சொல்றேன். இந்த பிரகாஷ் பாக்குறாரு அப்படின்னு சொல்லி. ஹலோ, சொல்லுங்க மகேஷ். சொல்லுங்கண்ணா. இல்ல யாரும் பேசுற மாதிரி கேட்கல. இல்ல இந்த ஆடிசி பார்க்கணும்னா அந்த ட்ராய் பார்த்தா தான் புரியுமா? இல்ல இல்லண்ணா, அவசியம் இல்லண்ணே, பார்த்தே ஆகணும்னு. அதை பாத்தீங்கன்னா அந்த படம் முடியறதுல இருந்து இந்த கதை தொடங்குது. ஓகே. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. ஆனா 2 வெவ்வேறு புக்ஸ். ஆனா அந்த ட்ராய் முடியறதுல இருந்து இந்த ட்ரோஜன் வார் நடக்கும். அது முடியறதுல இருந்து தான் இந்த படமே தொடங்குது. அதை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஐடியா ஓரளவுக்கு கிடைக்கும், அதனால சொல்றாங்க. ஓகே ஓகே. ஆனா நீங்க பாருங்க, நான் டைம் இருந்தா சூப்பரான படங்க அது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எபிக் ஃபிலிம்ஸ். ஆமாண்ணே. சரி சரி. ஒரே பார்ட் தானே ட்ராயும்? ஒரே ஒரு பாட்டு தானே, ஒரே ஒரு படம் தான். ஒரே ஒரு படம். ஓகே ஓகே. நீ பிராட் பிட்டுக்காகவே பார்க்கலாம், மிரட்டிருப்பான், செம்மையா இருப்பான் பாருங்க. விஷால், இந்த படம் நான் பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். மகேஷ் ப்ரோ, இப்போ இந்த ஹிஸ்டரியில அலெக்சாண்டரு அந்த மாதிரி எல்லாம் பேசுறோம்ல, செங்கிஸ்கான், அக்கீலிஸ்னு ஒருத்தர் இருப்பான் இதுல. இவனுங்கெல்லாம் யாரானு அவனை நீங்க பார்க்கும்போது. ஓ ஓகே. ரொம்ப எனக்கு பிராட் பிட் இதுல ரொம்ப எனக்கு பிடிச்ச படம் அந்த 7 அதான் கிடைச்சது. கிரீக் வாரியர் தான் வந்து அக்கிலஸ். இதெல்லாம் கிரீக் தானே? ஆமா 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 ஆமா. ஆனா அது எப்படி சொல்றது, அது ட்ரூ ஹிஸ்டரி இல்லனா, அது புராண கதை தான் அது. அதனால நீங்க அதை பாருங்க. கிட்டத்தட்ட பொன்னியின் செல்வன் மாதிரி தான், மிக்ஸ்டு. ஆமா ஆமா ஆமா, மிக்ஸ் தான்.
இல்ல ட்ராய் அந்த ட்ரோஜன் வார் ஒரிஜினல் ப்ரோ. அதுக்கப்புறம் ட்ரோஜன் வார் நடக்கிறது ஒண்ணு தான் வந்து இல்ல அதுக்கப்புறம் நடக்குதுன்னு சொல்றதுதான் கொஞ்சம் கதையா இருக்கும். அந்த இல்ல காட்ஸ் இல்ல எல்லாம் வராங்கன்னு சொல்றதுதான் ப்ராப்ளம். இல்ல இதுலயுமே இந்த கேரக்டர்ஸ்லாம் தான் உண்மைன்னு சொல்றாங்க உங்களுக்கு. அதுல நடக்கிற நிறைய விஷயம் ட்ரோஜன் வார் ஃபிக்ஷன் தான் சொல்றாங்க. நடந்துதான் வந்து நிறைய இது இருக்கு. அந்த என்ன சொல்றது, கல்வெட்டு மாதிரிலாம் நிறைய இருக்காங்க. ஆமா ஆமா சொல்றாங்க. ஆனா அது ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் தான் சொல்றாங்க. அதான் பொன்னியின் செல்வன் சொன்னேன். சில சில சம்பவங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே ஃபுல்லா கற்பனையா பண்ணிருப்பானுங்க. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நான் இந்த இதுவரையும் என்ன எல்லா ஹிஸ்டாரிக்கல் படமும் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. ப்ரொட்டகனிஸ்ட் ஹீரோ நல்லா பாடிய பல்கா, ஆள் அப்படியே 6 அடி அப்படியே உடம்பு அப்படிலாம் இங்க பிராட்பிட் அப்படி இருக்கவே மாட்டான். ஆள் இப்படி இருப்பாங்க. ஆனா ஆனாலும் ஆரா அவ்வளவு ஃபார்மிங் பிலீவபிளா இருக்கும். பயங்கரமா இருக்கு ஆமா அததான் விஷால். சொல்றேன். அதுதான் மாவீரன். என்னடா இப்படி இருக்க அப்படி பண்றீங்கடான்ற மாதிரி இருக்கும். ஓப்பனிங் அ- சீனே போதுமே மாவீரன், இன்ட்ரோ சீனு அதுலயே முடிஞ்சிருச்சு எல்லாம். எனக்கு ஹெக்டர் கேரக்டர் தான் ரொம்ப பிடிக்கும். என்னோட நிறைய கனெக்ட் பண்ணிக்க முடியும் அந்த கேரக்டர். ஓகே விஷால், சொல்லுங்க பர்ணம். எனக்கு இந்த படமா இல்ல இப்ப இது இன்னொரு படமான்னு நீங்க தெரியல. கிளாடியேட்டரோட குழப்பிக்காதீங்க. ட்ராய் நிறைய பேர் குழப்பிப்பாங்க கிளாடியேட்டரையும் ஓகே ட்ராயையும். ஓகே ஓகே, காட் இட். அது கிளாடியேட்டர். அப்போ ட்ராய் பாத்துருங்க பரணி, சூப்பரா இருக்கும். இல்ல இல்ல, நான் பாத்துறேன், கண்டிப்பா பாத்துறேன். நம்ம ஒரு புதன்கிழமை வியாழக்கிழமை போல ஒரு 10 நிமிஷம் ஒடிசி கதையை பத்தி பார்ப்போம். சும்மா சொல்றேன். புதன்கிழமை நான் இருக்க மாட்டேன். நீங்க வந்து சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து தெரியாம பார்க்கணும் தான் ஆசை, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரணி பிரகாஷ் ப்ரோ இல்ல, வந்து ஓகே ஓகே டவுட் தான். கரெக்டா தான். ஆனா பிரகாஷ் ஒரு ப்ரோவுமே வந்துட்டு இன்னும் முடிவு பண்ணல. நான் அவருமே புதன்கிழமை எப்படின்னு சொல்லிட்டு. பிரகாஷ் ஸ்பேஸ் ப்ரோ இருக்காதுன்றீங்களா இன்னைக்கு? அப்ப வியாழன் நாளைக்கு தெரிஞ்சிருங்க ஒரு கிளியர் பிக்சர். என்ன பாருங்க புரியல இன்னைக்கு. புதன் ஸ்பேஸ் புதன்கிழமை. இல்லைன்றீங்கன்னா புதன்கிழமையா? அது நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு தெரியும். சரி ஓகே, பார்த்துக்கலாம். நானும் ட்ராய் ஒரு ரீவாட்ச் போடலான்ட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் அப்படியே எனக்கு அனுப்பி விடுங்க. ஓகே ஓகே. லாக்டவுன் மாதிரி பார்த்தேன் அந்த படத்தை. ஐயோ நானும் பொண்ணு எனக்கு அந்த ட்ராக் கிட்ட காட்டுறது ஞாபகம் இருக்கு. பெருசா எனக்கு ரொம்ப வேகா தான் இருக்கு. நானும் ஒரு ரீவாட்ச் போட்டாலும் மாவீரா ஏதோ த இன்வைட்னு ஒரு படம் வந்திருக்காம்ல, இப்ப நல்லா இருக்காது ஏதோ. நெட்ல மோகன் மோகன் பார்த்துருக்காரு. மோகன் பார்த்துருக்காரு. தியேட்டர்லயே ஓடிட்டியானே? தேட்டர்ல தெரியல, தியேட்டர்ல இதுல சும்மா ட்வீட்ஸ் எல்லாம் நல்லா இந்த ராபர்ட் பேட்ரின்சன் ஜெண்டையா அந்த படமா? அது டிராமாவோ அது? பிரகாஷ் ப்ரோ சாப்பிட்டுட்டு பேசுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிராமா. அது டிராமா. இது வந்து இன்வைட் சூப்பரா இருக்கும் படம். நேத்தா பார்த்தேன். நேத்து கூட எனக்கு 10 நிமிஷம் பேசுவேன். செம்ம படம். பாருங்க தேட்டர்ல வாய்ப்பு கிடைச்சா. இங்க விடுறா பேசாம, இங்க ரிலீஸ் ஆகலடா. ஆனா இந்த மாதிரி படம்லாம் என்ன பிரச்சனை, சப்டைட்டில் விட்டாச்சு இன்னும் ஜாலியா என்ஜாய் நீ ஒன்னும் பண்ணலாம். கேட்க மாட்டேங்குதுடா. தம்பி பேக்ரவுண்ட் கேட்கலையா? பயங்கர டேய் நீ அப்புறம் பேசுறா, ஃப்ரீ ஆயிட்டு பேசுறா. கேட்கல. நீ பேக்ரவுண்ட். நிறைய கேட்கல, லைட்டா கேக்குது. இப்பயும் கேட்கலையா? இப்ப கொஞ்சம் கேக்குது பரவாயில்ல. ப்ரோ, ஆனா பின்னாடி யாரோ ஃப்ரைட் ரைஸ் கடை கட்டிட்டு இருக்காங்கல்ல, அதுதான். இது எட்வர்ட் நாட்டன் ஒரு 4 பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. கேக்குது மோகன் ப்ரோ. டம்மு டிம்முன்னு நல்லா கேக்குது. ஸ்கின் ஸ்பீச் எல்லாம் வந்துருச்சா? அமைதியாயிடுச்சு. போய் பார்க்கணும் பேச முடிச்சுட்டு. என்ன பேசிருப்பாருன்னு ஆர்வமா இருக்கு எனக்கு. எதுக்கு ப்ரோ? ட்ரெயினா? ட்ரெயின் லான்ச் ஸ்பீச் வந்திருக்கு, யூடியூப்ல வந்திருக்கு. அதான் என்ன பேசிருப்பாருன்னு ஆர்வமா இருக்குன்றேன். ஓகே ஓகே ஓகே, பாருங்க பாருங்க. பரணி இந்த 24 கன்ஃபார்மா ஜனநாயகன்? கன்ஃபார்மா தான், யூஎஸ்ல புக்கிங் ஓபன் பண்ணிட்டாங்களே. சூப்பர். இவ்வளோ கன்ஃபார்ம் அது?
கன்ஃபார்ம் தான் சொல்றாரு ப்ரோ. விஷால் ப்ரோ, சொல்லுங்க தலைவா. இல்ல தலைவர் என்ன ப்ரோ பண்றாரு? யாரு தலைவரா? எஸ்டிஆர். எஸ்டிஆரா? எஸ்டிஆர் வாரம் வாரம் vlogs போடுறாரு, ஜாலியா இருக்கு அதை பார்க்க. இப்போதைக்கு நமக்கு அது இப்போ ஒன்றும் தெரியலங்க. உங்களுக்காவது வந்துருவாரா? வந்துடணும். வெற்றி வேற, தமிழ் மொழி வேற, அது இதுன்னு போயிட்டு இருக்காரு. இல்ல அது ரொம்ப டைம் ஆகும்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஏன் பிரகாஷ் அண்ணா? அது இப்போதைக்கு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கூட படம் பண்றப்பதான் மல்டிபிள் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்றாங்க ஒரே டைம்ல. எங்க போய் சொல்றது? ஆனா இவன் தலைவர் இவர் கீர்த்தீஸ்வரன் ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் போயிட்டு இருக்குன்னாங்க. போட்டிருந்தாரு பார்த்தேன். பரணி சேயோன்லயும் சாமி ஆட்டம் இருக்கான் கிளைமேக்ஸ்ல. ஆமா ப்ரோ, கருப்பு கிளைமேக்ஸ் மாதிரி. இருங்க விஷால், இந்த இதுதான் நான் காலையில ட்வீட் பார்த்தேன். அதுக்குதான் டீசர், அந்த டைட்டில் டீசர்ல சாமி ஆடுறவனே வந்தானா, சாமி ஆடுறது தானே அந்த இது கேரக்டரே. கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். சூப்பர். இதை வேற ஆச்சரியமா எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அதுக்குதான் சும்மா இல்ல பரணி, நான் வந்துட்டு இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மீட்டர் தான் நான் எதிர்பார்த்தது. இல்ல ஃபன் இருக்கும் விஷால், அதுக்கு ஏத்த மாதிரி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இருக்கும். அப்ப கொஞ்சம் மிஸ் ஆனதே இதுல வந்துரும் ப்ரோ. அப்போ ஓகே, மாசெல்லாம் இருந்துச்சுன்னா ஓகே. மாசா ஸ்மார்ட் கரெக்ட் தானே? நான் இப்ப எதுவும் சொல்ல விரும்பல. மதுரையில இன்னைக்கு இதய முறையில நல்ல ஓட்டம், நல்லா போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயுமே சூப்பரா போயிட்டு இருக்கு விஷால். கட்டாகஸ்டியும் கொஞ்சம் டீசென்ட் இது செகண்ட் வீக்கு. அதே சமயம் இதே முறையும் செம்ம பிக்கப் போயிட்டு இருக்கு. ஓம் ஃபைனல் ஸ்கெடியூல் மலேசியால போயிட்டு இருக்காமே. குலாலம்பூர் எனக்கு பிடிச்ச பிளேஸ். நான் குலாலம்பூர். அது என்ன ப்ரோ அந்த சீன்ன்றது உண்மையா? தெரியல ப்ரோ, வரும்போது பாத்துக்கலான்னு தாதி ப்ரோட்ட கேட்டப்ப. கலாட்டா சரவெடி அது இதுன்னாங்க. கலாட்டா சரவெடி கூட ஓகே, பாப்போம். நல்ல ஜாலியான டைட்டிலா தாங்க இருக்கும். இல்ல விஷால் ப்ரோ, டிசி பத்தி ஏதாவது சொல்லுங்க. டிசி நான் சொல்லிட்டே இருக்கேன், எல்லாரும் என்ன திட்டுறாங்க. டார்க் ஹார்ஸ் இந்த வருஷத்தோடது. வெயிட் பண்ணுங்க. எது டிசி டார்க் ஹார்ஸ்ன்ற நானு. விஷால் சொல்லுங்க பரணி, உண்மையா பரணி? ஸ்பேஸ் வருவீங்க எல்லாம், அப்ப பாத்துக்கிறேன் உங்களை. நீங்க வாமிகாவை சொல்லல. வாமிகா இல்லைங்க, படமாவேங்க. படமாவே அது ஒரு நல்லா போகும் நான் நம்புறேன். ஓகே தான், பட் ஆனா வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ராடினரி லெவல் அது வருமானது தெரியல. இல்ல சுத்தமா இங்க ஹைப் இல்லாத மாதிரி இருக்குல்ல, அப்படி படம் நல்லா ஓடுன்னு எனக்கு தோணுது, அப்படி சொல்றேன். படம் ஓடுறது எப்படின்னு தெரியல விஷால். நான் சொல்லுவா, படம் வந்து நல்லா இருந்தாலுமே எனக்கு அது ஓடுறது எப்படின்னு தெரியல விஷால், சீரியஸா சொல்றேன். படம் நல்ல ரிவ்யூஸ் வந்தா, கிரிட்டிக்கலி அக்ளைம் ஆனாலும் தள்ளுமாலா மாதிரி இருந்தா என்ன பரணி பண்ணுவீங்க? என்ன ப்ரோ இதெல்லாம் அநியாயமா இல்ல உங்களுக்கு? படம் வரட்டும், தள்ளுமாலாவா வந்து வச்சுக்கிறேன். ஸ்மார்ட் நோட் பண்ணிக்கோங்க, விளக்கலாம். கண்டிப்பா. என்ன ஜனநாயகன் வருதா டிசி? ஆமா ஆமா, தள்ளிதான் போகுது. ஆகஸ்ட் 7 தளபதி வந்தா தள்ளி போய் தானே ஆகணும். ஓகே ஓகே. ஐயோ கேக்கல, ஒண்ணும் கேக்கல சுகன். கேட்கல ப்ரோ. ஆகஸ்ட் 7 வந்துரும்ல, பிரச்சனை இல்ல. கேக்கல. ஆகஸ்ட் 7 வந்துரும்ல, பிரச்சனை இல்லன்னு கேக்குறாரு. ஆனா சுகன், நீங்க பேசுறது அந்த பழைய டிஸ்டன்ட் டிவி எல்லாம் இருக்கும்ல, அது திருப்பி குறகுறன்னு சவுண்ட் வரும், ஆனா பிக்சர் வரும்ல, அந்த மாதிரிதான் இருக்கு. இப்போ அப்படிதான் இருக்கா தலைவா? இப்ப நல்லா இருக்கு தலைவா. இப்ப நல்லா இருக்கு. தலைவன் வர்றதுனால தளபதி படங்கள் தள்ளி போகாத, தளபதி வர்றதுனால தான் தலைவன் படம் தள்ளி போகணுமா? எங்க படத்தை விடலாம்ல.
யாரு ப்ரோ தலைவர்? ஏய் லோகேஷ் கனகராஜ் சொல்றாரு. என்னையா நடக்குதுங்க? ஏன் எல்லாரும் சும்மா bro. சும்மா ஜஸ்ட் கிட்டிங் கேட்டியதா அப்படியே சும்மா கேட்டேன் தலைவா. படம் எப்ப கன்ஃபார்மா டிபி வந்துருமா ப்ரோ வராதான்னு சொல்லி. அந்த படம் டிசி சொன்ன டேட்டுக்கு வந்தாவாச்சும் ஒரு வாரத்துல அந்த படத்துக்கு ஜம்ப் பண்ணிடுவாங்க அடிக்கிறவனுங்க எல்லாம். இப்ப 2 வாரம் டைம் இருக்கு. அதுதான் அதனாலதான் பயந்துட்டு இந்த மாதிரி கேட்டாங்க மாதிரி. சரி தளபதிக்காக தலைவன் வந்து முன்னாடியே வரலாமா அப்படின்னு சொல்லி. பிகாஸ் தலைவன் படம் முன்னாடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பரணி ப்ரோ, அடிச்சா கூட வந்து என்னன்னா ஒரு வாரத்துல தளபதி படம் வந்துச்சுன்னா அப்படியே மறந்துட்டு போயிடுவாங்க. இதே தளபதி படம் வந்து 2 வாரத்துக்கு அப்புறம் தலைவன் படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏங்க சூர்யா அது படம் அந்த வருதுல்ல மாதிரி அடுத்த வாரமே. இல்லாம, The One வராருல. ஆமா அவர் வேற வராருல. அப்ப வந்து ஒரு ஒற்றுமையை காட்டுவாங்க. கோலிவுட் மட்டும். அதுதான் ரெண்டு குரூப் சேர்ந்து ஒரே ஆள் அடிக்கும். நடுவுல மாட்டிட்டு முடிக்க போற தலைவன் லோகேஷ். ஒரு நிமிஷம் சுகன் ப்ரோ. பரணி, பிரின்ஸுக்கு முன்னாடி எஸ்கேவோட என்ன படம் ரிலீஸ் ஆச்சு? பிரின்ஸுக்கு முன்னாடி டான் தானே? என்னன்னா டானை முடிச்ச உடனே அந்த பிரின்ஸ் தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் தானே பெரிய பிசினஸ் பண்ணிட்டு போனாங்க. இங்க விஸ்வநாதன் சென்ஸ் அதே மாதிரிதான் முரட்டு பிசினஸ் பண்ணிருக்காராமே நாகவம்சி. ஆனா இந்த படம் பேச்சு முன்னூறுலாம் ஓடிடுச்சுன்னா சூப்பர். ஏன்னா ரொம்ப பெரிய பிசினஸ்ன்றாங்களே, கேட்கும் போதே என்னப்பா பிசினஸ் அந்த கலெக்ஷன் அந்த ஜோனுக்குள்ள நான் வரவே இல்ல. யார் படம்னாலும் இனிமேட்டு அந்த ஜோனுக்குள்ள போக கூடாதுன்னு நான் இருக்கேன். இல்ல பரணி அப்படி சொல்லல. புரியுது நான் சொல்றேன் ரொம்ப பெரியது. ஏன்னா இப்ப கருப்பு ஹிட் ஆனவனே நல்ல பெரிய வேலைக்கெல்லாம் வித்துருக்காராமே, சூப்பர் ப்ராஃபிட்னாங்க அவருக்கு. இல்ல லக்கி பாஸ்கர் அமரன் கூட வந்தாலும் தமிழ்நாட்டிலயும் நல்லா போச்சு. அந்த ஒரு இது இருக்கு. ஏங்க அந்த இவரு ஏங்க அழுவுறாரு? நாகார்ஜுனா கால்ல விழுந்து பையன் நல்லா ஓடுது அந்த படம். கம்பேக் கொடுத்தாருல. ஏங்க அந்த மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலரே ஹிட் ஆமே, அப்புறம் என்ன திருப்பி கம்பேக்? எல்லாரும் ஏஜென்ட்ன்றத வச்சுக்கிட்டு அவர் ரொம்ப ஏஜென்ட் அது இது லைனா போச்சுல ப்ரோ. ஆனா அந்த படத்தை பத்தி யாரும் பேசுற மாதிரியே தெரியலங்க தமிழ் சூழல்ல. ஸ்ரீலீலாவும் இருக்காங்களா அதுல? ஸ்ரீலில இருக்காங்களா? இவங்கள பாக்யஸ்ரீ இருந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நான் ஒரு போஸ்டர் பார்த்தேன், அதுல ஸ்ரீலீலாவும் இருந்தாங்க. ஆமா, அவங்க ஏன் அழுதாங்க ஸ்டேஜ்ல பாக்யஸ்ரீ? தெரியலையே. கேமியோ கூட இருக்கு ப்ரோ. ஓஹோ. பரணி அப்படியே இந்த மலையாளத்துல 2 அப்டேட் வேணும். ஐஎம் கேமும் அந்த கிரீஷ் ஏடி படத்தோட இந்த 2 படத்துக்கும் டீசர் எல்லாம் எப்போ வரும்? ஏதாவது வருமா? சத்தியமா எனக்குமே தெரியல சார். மேபி ஆகஸ்ட் டீசர் வீடியோலாம் இது என்ன ஒண்ணும் இல்ல. ஆகஸ்ட் 20 தானே படம். மேபி ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக், ஐ மீன் ஆகஸ்ட்ல இருந்து தான் ப்ரமோஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது. பரணி ப்ரோ, ஐ நோ பட் எப்படி போகுது? அந்த நல்லா போல. ரிவ்யூஸ்லாம் நல்லா தான் ப்ரோ வந்து. இல்ல ரிவ்யூஸ்லாம் போட்டு அடிச்சிட்டாங்க. நீங்க அடிச்சிட்டு இருக்காங்க சுகன் ப்ரோ. நீங்க வேற. நீங்க நல்லா இருக்குன்னு போட்டுருக்கீங்க. நான் நல்லா சுகன் ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ அந்த படம். இவங்க தான் ப்ரோ கரை மாதிரி தான் ப்ரோ. கரையும் நல்லா தான் ப்ரோ ஆரம்பிக்கிறாங்க. கடைசி கிளைமேக்ஸ் 20 நிமிஷத்துல ஃபுல் படத்தையும் போட்டு தூக்கி சொல்லிட்டாங்க. படம் முடிச்சுட்டு வெளியே வரப்ப நமக்கு என்ன மைண்ட்? கிளைமேக்ஸ் தானே மைண்ட்ல இருக்கும். அதுலதான் அந்த படம் சிக்கிடுச்சு. மலையாளம்ல கிளைமேக்ஸ் தான் நல்லா இருக்கு எப்பயுமே. அதுதான் இங்க வந்துட்டு விதிவிலக்குன்றேன். வணக்கம்டா மாப்பிள்ள, நான் மாத்திரண்டா ரூல்ஸ் அப்படின்ட்டு மாத்திருக்காரு. தெரியல சார், எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. எனக்கு அவ்வளவு ஒன்றும் மோசமா தெரியல. நிறைய பேர் கிளைமேக்ஸ் பரணி எனக்கு கரையும் அந்த மாதிரி தான். பரணி கரையும் ரொம்ப இது பண்ணாங்கல்ல. அந்த கரைக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்து தெரியல. நம்ம தான் டிஃபர் ஆகுறோம் போல. இல்ல அதான் இப்போ ஒண்ணுதான் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கணும், அப்பதான் உள்ள போவாங்க. எக்ஸ்ட்ராடினரி இல்ல ப்ரோ, எல்லாருக்குமே கிளைமேக்ஸ் தான் ப்ரோ வெளியே வருமோ ஞாபகம் இருக்கும். அது லைட்டா சொதப்பினாலுமே ஃபுல் படத்தை மறந்துடுவாங்க ப்ரோ, எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும். கரெக்ட் ப்ரோ. ஆனா அது வரைக்கும் ரொம்ப டெரிஃபிக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் கூட சொன்னேன் உங்ககிட்ட தான், 75% படம் பிளாக் பஸ்டர், 25ல அப்படியே ஃபிளாப் ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போயிடாங்க. சரி, இப்பதான் அந்த ரவுண்ட் டேபிள் பார்த்தேன். சூர்யாவுக்கு மாதிரியே தனுஷ்க்கும் பேசியிருப்பாங்க போல. இந்த ரவுண்ட் டேபிள்
அதான் கங்குவா அந்த டைம் என்ன சொல்லியிருக்காங்க? ஓ, போன வாட்டி சூர்யா பண்ண மாதிரி இந்த வாட்டி தனுஷ் சொல்றாங்களா? அந்த அளவுக்கு இறங்கல. ஆனா தனுஷ் டாபிக் ஒரு ரொம்ப நேரம் போச்சு. ஆமா ஆமா ஆமா, அந்த டைம்ல போயிருக்காங்க. அதெல்லாம் ஓம்ல எல்லாத்தையும் மாத்துறாரு. அடிச்சிருக்காங்களா? சரியா ஓப்பனிங் இல்ல, அந்த மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஆனா சூர்யாவுக்கு பேசினாங்கல்ல, அந்த அளவுக்கு பேசல. பட் ஆனா அதெல்லாம் பேசல. ஹோம் கிளாஸ் தான் போல இருக்கு விஷால் ப்ரோ, கன்ஃபார்மா. இப்போ வரைக்கும் அப்படிதான் சொல்றாங்க. எனக்கு வராதுன்னு தோணுது. அப்படி பாப்போம். அக்டோபர் 1 ப்ரோ. இல்ல தலைவா, முன்னாடி போனாலும் பிரச்சனை தான் தலைவா. அது பாரடைஸ் வேற 24 நானுங்க, செப்டம்பர் 24. பாரடைஸ்லாம் வரும்ன்ற நம்பிக்கையே இல்லைங்க எனக்கு. இதுக்கு மேல போஸ்ட்போன் பண்ணா அவள்தான் ப்ரோ அந்த படம். இல்லங்க, அந்த ஷூட்டும் முடிஞ்சுச்சா? ஒண்ணுமே தெரியலையேங்க அந்த படத்தை பத்தி. ஆனா எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த 24 மிஸ் பண்ணாங்கன்னா தெலுங்குலேயே ஸ்லாட் கிடையாதான். அதோட சங்கராந்தி எல்லாம் முடிஞ்சுதான் ஸ்லாட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த படம் எப்போ வந்தாலும் ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. மகேஷ் ப்ரோ, வீக்கெண்ட்ல ஃபியூரியஸ் பாக்குறேன், நீங்க பாக்கலையா? பார்த்துட்டேன் மயூரா. நல்லா இருக்கு. எப்படி இருந்துச்சு? மொரட்ட ஆக்ஷன் சூப்பர், நல்லா இருந்தது. படம் தான் ரெகுலர் டெம்ப்ளேட் கதை தான் இருந்தாலும் எதுவும் கதை வயசு எதுவும் இல்லை. ஆனால் ஆக்ஷன் செம. நான் ஸ்டாப் ஆக்ஷன், நோ ஸ்டோரி, ஒன்லி ஆக்ஷன். ஒன்லி ஆக்ஷன் தான். ஆமா கரெக்ட். ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கதை பார்த்துட்டோம். நான் கிளைமேக்ஸ் ஃபைட் மட்டும் இப்போ அப்படியே டெல் பண்ணாம வச்சிருக்கேன் படத்தை. டெய்லியும் பாக்குறேன் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனை மட்டும். அந்த 5 பேர் பண்ற போலீஸ் ஸ்டேஷன் இங்க சென்னையில தியேட்டர்லயே ஓடுது. அப்படியா? அதான் அந்த படம் வரதுக்கு முன்னாடி ஹைப் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க எல்லாம் பாத்தீங்களான்னு தெரியல, அப்பயே மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 3-4 இல்ல ப்ரோ, ஆனா அந்த படத்துல கொஞ்சம் அந்த பிளட் எக்ஸ்ட்ராவா சிஜில பண்ணிருக்காங்கல்ல, அதெல்லாம் இல்லாம தமிழ் டப்பிங், நல்ல தமிழ் டப்பிங்ல விட்டா தமிழ்நாட்டுல பயங்கரமா ஓடும் ப்ரோ. அது சின்ன சின்ன ஊர்ல கூட சூப்பரா வரும். அந்த படம் கேரளால பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கான அனைத்து தகுதியும் இருக்குது. இவங்க நீங்க சொல்றது கேரளா மட்டும் இல்ல ப்ரோ, தமிழ்நாட்டுலயுமே பார்க்கல இன்னும். இல்ல அங்க ஆக்ஷன் பிலிம்ஸ்க்கு கிரேஸ். நம்ம அந்த இது ஜாக்கி சான் படம்லாம், பழைய ஜாக்கி சான் படம் 80s 90sல வரும்போதெல்லாம் மதுரையில ஓடிச்சு, கோயம்புத்தூர்ல ஓடிச்சுலாம் சொல்லுவாங்கல்ல, 100 days ஓடிச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அதுக்கான ஈக்குவலான படம் தான் இது. லைட்டா அந்த பிளட் இல்லாம தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு 100 days கிட்ட ஓடுற மாதிரியான ஒரு படம் தான். அதாவது இப்போதைக்கு கலெக்ஷன் பயங்கரமா போகணும். சாரி, ஜாக்கி சான் சொன்னோட ஞாபகம் வருது. இந்த சுட்டி டிவில போட்ட ஜாக்கி சான் யார்ட்டையாவது இருந்தா கொஞ்சம் கொடுங்கப்பா ப்ளீஸ். நானும் ரொம்ப தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. தமிழ்லயா? தமிழ்ல இருக்கணும்னு தான் நான் ஆசையா இருக்கு. வீட்ல பாப்பாக்கு போட்டு காட்டுவேன். ஓ ஓகே ஓகே சார். யூடியூப்ல எல்லாம் அப்லோட்லாம் எதுவும் இல்லையா? பாத்தீங்களா? இல்ல சுவன் ப்ரோ, அதையும் தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் அந்த உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, விக்கி அண்ட் வேதாளம்னு ஒண்ணு போடுவான் ஜெட்டக்ஸ்ல, அதையும் தேடுறேன். வாய்ப்பு அதெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. என்னமோ சொல்றீங்க. தலைவாக்கு ரிவ்யூ போட்டு ஒரு பரணி ப்ரோ, உங்களுக்கு எல்லாம் தெரியாது. பரணி நடிக்காதீங்க பரணி. ஆமா ஆமான்னா நீங்க அந்த காலத்து ஆளுன்னு உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, அதானே? ஆமா ஆமா. ஐயோ ஏங்க, விக்கி அண்ட் வேதாளம் அந்த காலத்துல நம்ம குழந்தையா இருக்கப்ப வந்ததுதாங்க. விஷால், நீ குழந்தையா இருக்கும் போதே பரணிக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கும். இப்ப ஒரு கல்யாணம் ஜாக்கி சான் அமுச்சுடலான்னு நினைச்சேன், அமுச்சுட மாட்டேன். பரணி வயசை மட்டும் மறைச்சிருக்கிறாரு, அது சர்ப்ரைஸ். கரெக்ட். பரணி அவர்தான் பரணி சொன்னாரு, எனக்கு அனுப்பி விடுங்க பரணி. அது எப்படி ஒரு ஆளு எல்லா ஐடென்டிட்டியும் மறைச்சிட்டு எப்படி வாழ முடியும்னு தெரியல பரணி. என்னங்க ஐடென்டிட்டி மறைச்சிட்டு வாழ்றேன் நான்? ஏங்க நீங்க, நான் என்னங்க ஸ்பை ஏஜென்ட்டா? பரணி, நீங்க பிரேக்கிங் பேட் பாத்துட்டீங்களா? அப்படிங்கிற டைட்டில் வந்து யாருக்கு பொருந்தும்னா பரணிக்கு தான் பொருந்தும். எந்த டைட்டில்? அப்படியாவே வாழ்றேன். கரெக்ட் பிரகாஷ், கரெக்ட். ஆனா பிரகாஷ் என்ன பிரேக்கிங் பேட் பாக்கல பரணி? அவர் பாத்துட்டாரா? சூப்பர் சூப்பர். நான் ரீசெண்டா தான் பார்த்தேன் விஷால். ஐ மீன் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவரால் ஓகே விஷால், அண்டர்வெல்மிங். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து
ஒரு 9-8 ஃபர்ஸ்ட் சீசன் ஏதோ ஃபியூ எபிசோட்ஸ் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இது எப்படியாவது பார்த்தாகணும், அனிருத்துக்காக பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி தான் கம்ப்ளீட் பண்ணேன். நான் உண்மையிலே அனிருத்துக்காக தான் பார்த்தேன். அனிருத்துக்காக ஹைசன்பர்க் யூஸ் என்ன படம் பண்றது சொல்றாரு? பிரேக்கிங் பேட் சொல்றாரு. அது மட்டும் இல்ல சுகன் ப்ரோ, பரணி bro வந்து அவர் ஸ்டூடியோ பேரே ஆல்பக்கூக்கி தான். ஆமா அது தெரியும். அனிருத்துக்காக பார்த்தேன்றீங்க பிள்ளைவா. இல்லைங்க, அவருக்கு அந்த இது அவ்வளவு பிடிக்கும். அப்படி அதோட நெல்சன் தீவிர கண்ணி தெரியுங்களா, முரட்டு கண்ணி படத்துல ரெஃபரன்ஸ் வச்சுட்டே இருப்பான். இவனுக்கு எப்படி லோகேஷ்க்கு எப்படி டிசியோட ரெஃபரன்ஸ் உள்ள வச்சிருக்கோமோ அது மாதிரி தான். ரெஃபரன்ஸ் மட்டும் இல்ல சுகன் ப்ரோ, ஃபிலிம் மேக்கிங்காவே நெல்சன்ட்ட அவ்வளவு தாக்கம் இருக்கும். பிரேக்கிங் பேட்ல நீங்க அப்படியே நிறைய ஷார்ட்ஸ்ல இருந்து அப்படிதான் இருக்கும். ஆமா அது ஒரு டெம்ப்ளேட், மீம் டெம்ப்ளேட் கூட பார்த்து இந்த மாலிவுட் டைம்ஸ்ல வரும்ல, அப்படியே என்னோட பிலிம் பாக்குற மாதிரியே இருக்கு ஸ்டைல் அப்படின்ட்டு அது போட்டிருந்தாங்க. நெல்சன் பிரேக்கிங் பேட் டைரக்டர் டு நெல்சன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பின்ஸ் கிளிகனா இவ்வளவு மேல வேணாம்ப்பா. இல்லப்பா சீரியஸா இல்ல தீபக் ப்ரோ, அந்த ஜெயிலர்ல வர அந்த மெயின் கேரக்டர் இருக்குல்ல, தெரியும் ப்ரோ, டாக்டர் எல்லாத்துலயுமே அந்த இது இருக்கும். பட் ரெண்டு ட்வின்ஸ் வருவாங்களே. ஏங்க ட்வின்ஸ் இதுலயும் ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க. ஆமாமா, இல்லங்க நீங்க ட்வின்ஸ் தாக்கணும் அப்படி சொல்லல, கதையாவே சொல்றேன். அதுல வந்துட்டு ஒரு கேரக்டர் இருக்கும் பிரேக்கிங் பேட்ல, அந்த கேரக்டர் தான் அதோட எக்ஸ்டென்ஷன் தான் ஜெயிலரே. அந்த வயசான கண்ணாடி விஷால் ப்ரோ, கண்ணாடி ஹீரோலாம் கண்ணாடி. விஷால் கூலில தலைவர் வச்சானே பிரேக்கிங் பேட் ரெஃபரன்ஸ். ஆமா எல்லாருமே எங்க இந்தியால அத்தனை சுத்தாங்க. அதுல நெல்சனுக்காவது பிரேக்கிங் பேட் டைரக்டர் மட்டும்தான். தலைவன் லோகேஷ்க்குலாம் மொத்த டிசியுமே பாப்பானுங்க எல்லாரும். நீங்க எல்லா படத்துலயும் எங்க இல்ல, இப்ப கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி ஓரளவுக்கு, அதாவது இன்ஸ்பயர் மட்டும் ஆகி நல்லா பண்ணது மகான்ல இன்ஸ்பிரேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு கார்த்திக் ஒரு மாதிரி உள்ள புந்து விளையாடுறாப்ல. ஆனா நெல்சன் லோக்கிட்ட எல்லாம் விக்ரமோட அந்த கேரக்டருமே பிரேக்கிங் பேட் எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனா அது பிரேக்கிங் பேட்ல உங்களுக்கு பெருசா காட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பெட்டர் கால் சால்னு வந்துச்சு, அதுலதான் அந்த கேரக்டர் அப்படியே ஃபுல்லா டெவலப் பண்ணி அப்படியேங்க ஒரு பேத்தி கல்யாணம் ஆகி புருஷன் இல்லாத ஒரு ஒய்ஃபு, இவர் வந்துட்டு சாதாரண ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவரு அப்படி வந்து நின்னாருன்னா அப்படி இருக்கும். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா விஷால் ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ஜூலை 12, 2024 காலையில 12 மணிக்கு மறக்க முடியாத ஒரு கம்பேக். என்னதுங்க இந்தியன் டூர் ரிலீஸ் 2 வருஷம் ஆச்சு, அதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் சோஷியல் மீடியா. அதெல்லாம் எப்படியே பார்த்துட்டு ஐயோ. இந்தியன் டூர்ல ஒரே பாசிட்டிவா ஒன்னு சொல்லணும்னா கமலோட அந்த டைட்டில் கார்டு இருக்கும்ல, அது சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும் ப்ரோ. அது எனக்கு அந்த கேலண்டர் சாங் பிடிக்கும், அவ்வளவுதான். அனி மியூசிக் சொல்லலாம். உனக்கு பிடிக்கலனா தான்டா தம்பி மோகன் கேலண்டர் சாங் பிடிக்கும்னு சொன்ன ஒரே ஆளு, ரெண்டாவது ஆள் நீதான்ப்பா. ஃபர்ஸ்ட் ஆள் விஷால். ஏங்க விஷுவலா நல்லா தாங்க இருக்கும். அதெல்லாம் விட்டுருங்க. இன்டர்வல் பிளாக்லாம் அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல படம் ஜாலியா இருக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் சிரிக்கிறாங்க தியேட்டர்ல. அதுவும் குறிப்பா இந்த மோக்கோ போட்டை வச்சு இன்டர்வல்ல ஆண்டவர் நடக்க விட்டு பிரிட்ஜ்ல, அதுவும் ஆண்டவர் தலையில வந்துட்டு ஒரு தொப்பிலாம் போட்டிருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எதுனா அந்த ஸ்டேஜ் மாதிரி ஒண்ணு பண்ணிருப்பாங்களா, அந்த சீன் தான் ப்ரோ. பிடிச்சிக்கிட்டே இருங்க ப்ரோ. ஆனா என்ன தெரியுமா சகன் ப்ரோ, படம் முடிஞ்சிருச்சு, வெறியில இருக்கும். அந்த கடைசி டீசர் மட்டும் நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லரை போட்டு ஏமாத்திட்டு அனுப்பிட்டான் ப்ரோ. என்னடா இப்பதான் நீ வந்து நல்ல படம் நல்ல ட்ரெய்லர் ஒண்ணு கொடுக்குற மாதிரி இருக்கிறா, அப்ப இவ்வளவு நேரம் காமிச்ச படம் நல்ல படம் இல்ல. ஆனா அட்லீஸ்ட் படம் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு அளவுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆமா, நீங்க அனிருத்துக்காக பிரேக்கிங் பேட் பாத்தீங்களா? அனிருத்தோட பாரா சாங்குக்காகவே அந்த படத்துக்குள்ள போய் உட்காருவேன். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு, அதை அப்படியே போட்டு பாட்டை முன்னாடி ரிலீஸ் பண்ணி இந்த படத்துல வர பாட்டு நினைச்சு ஹைப் ஆகி தான் போய் உட்காந்து எங்கடா அந்த பாட்டையை காணும்னு நினைச்சு பார்த்தா இந்த பாட்டு வந்து அடுத்த வருஷன்ல வர பாட்டு, அடுத்த பார்ட் 3ல வர பாட்டு. அவர் பேர் என்ன மறந்து போச்சு, சேனாபதியோட தாத்தா இல்ல, பேரு மறந்து போச்சு. ஏதோ வீரன் வரும். சேனாபதியோட அப்பா தானே ப்ரோ? அது அப்பா இல்ல, சேனாபதியோட அப்பாவோ தாத்தா? அவரோட தாத்தா தான். தாத்தாவா? சேனாதிபதிக்கே தாத்தா.
தாத்தாக்கே தாத்தா அப்படிதான் போகும் கதை. காஜல் இல்ல, அவரே ஆல்ரெடி வந்து பிரிட்டிஷ்க்கு போராடினவர் தான் சுபாஷ் சந்திர போஸ். அவருக்கு அப்பாவா அவருக்கு இருப்பாருன்னு முன்னாடி, நினைச்சேன் ஏன்னா நானு. ஃபர்ஸ்ட் டைம் முன்னாடி சுதந்திரத்துக்கு முன்னாடி இல்ல, சுதந்திரத்துக்கு முன்னாடி, ஆமா சுதந்திரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் போராடினவர் அப்படி இப்படின்ட்டுலாம் டயலாக் வரும், வீரசேகரன் அப்படின்னு வரு. பிரகாஷ் ப்ரோ எப்போ ப்ரோ வரும் அந்த படம்? லைக்கா மத்த படத்தெல்லாம் ரிலீஸ் பார்த்திரி ஆமா பார்த்திரி எப்போ வரும் பிரகாஷ் ப்ரோ? இந்தியன் அட்லீஸ்ட் இருக்கிறத அப்படியே விட்டா கூட பரவாயில்ல. ரிலீஸ் பண்ணி விட சொல்லுங்க, பரவாயில்ல. ஒரு 1.5 மணி நேரம் ஒரு போய் ஒரு பார்த்துருவோம். ஒரு எடிட் பார்த்தோம் பாரு நீ, என்னன்னா நடுவுல லைவ் போவார் தெரியுமா தாத்தா, தாத்தா வந்துட்டு ட்ரைபாட தூக்கியோட இடுப்புல சொருவிட்டு லைவ் போவாரு. அங்க சைடுல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, விடாமுயற்சி அப்டேட்னு ஒருத்தன் கேட்பான் லைவ்ல, டேய் என்னடா ஆமா, நீங்க ஆமா, அங்கேயோ நீங்க இங்கே ஆமா ஆமா வந்துட்டீங்களா? ஃப்ரேம்ல வரும் கரெக்ட், விடாமச்சு அப்டேட். அது என்ன எடிட்னா, தாத்தா அங்க இடுப்புல வைப்பார்ல, வைக்கும் போது அப்படின்னு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்குல்ல, அதை போட்டு ஒரு எடிட் பண்ணிருந்தாங்க. என்னடா இஷ்டத்துக்கு பண்றீங்கன்ட்டு. ஐயோ ஐயோ. விஷால் சொல்லுங்க பரணி. பிளாக் பிளாக் ரீமேக் தான் விளையாடுறேன். சொல்லுங்க எப்படி இருக்கு? ஒன் ஆஃப் த பெஸ்ட் லுக்கிங் கேம்னா அதுதான். செம்ம விஷுவல்ஸ், கிராஃபிக்ஸ் கோஸ்ட் ஆஃப் டுஷிமாவோட நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. தானே ப்ரோ, ஏதோ ஒன்று பேசிட்டு அப்படியே ஷிஃப்ட் பண்ணி மொத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க அப்பப்போ இந்த கேமிங் பத்தி ஒரு ஒன்லைனராவது விஷாலுக்கு கன்வே பண்ணிடுவேங்க. நன்றி நன்றி. ரீமேக் நல்லா இருக்கானா பிளாக் ஃபிளாக்? சூப்பரா இருக்கு. நான் இன்னைக்கு வந்துட்டு அரௌண்ட் 8 மணி நேரம் விளையாண்டேன். எவ்வளவு நேரம் விளையாண்டீங்க பரணி? 8 hours. நல்லா ரியா. சை, அப்பப்ப வீடியோ பையனை காட்டிக்கிற மாதிரி தெரியுது. புரியல என்னாச்சு மகேஷ் ப்ரோ, என்ன சொன்னீங்க? இல்ல நடுவில் நானும் வீடியோ கேம் புதுசா விளையாடுறேன், லேட்டஸ்ட் வீடியோ கேம் எல்லாம் விளையாண்டு நானும் சின்ன பையனும் காட்டிக்கிற மாதிரி இருக்கேன் பாருங்க. ஏங்க புரியலையே, அது 18+ கேமுங்க. என்னங்க நீங்க? எனக்கு 60 வயசு ஆனாலும் நான் கேம் விளையாடுவேன் மகேஷ் ப்ரோ, கவலைப்படாதீங்க. ஸ்மார்ட் ஆர்கேஎஃப்ல ஏதோ ஃபண்டிங் இஷ்யூ ஆமே. 18+ கேம்னா நீங்க என்ன விளையாடுறீங்க? என்ன இருக்கும் 18+ கேம்ல? நீ நினைக்கிற 18+ இல்லப்பா, வயலன்ஸுக்காக 18+. அது 16+. ஓகே சரி 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 சரி. GTA-வே 18+. யாரு அது தெரியும் தெரியும். ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டாரு, அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ, ஃபண்ட் எல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. இல்ல சொல்லியாச்சு ஆல்ரெடி. ஏங்க ஆர்கேஎஃப்க்கு ஃபண்ட் இஷ்யூன்னு சொன்னா ஆர்கேஎஃப் போக மாட்டாங்க. இப்ப பெஸ்கேக்கு அடுத்த படம் செய்யும் தானா? ஆமா அப்படியா? ஓகே ஓகே. அப்பப்ப அந்த கால் பண்றது கொஞ்சம் அனுப்பிய ஆடியோ அது எப்படின்னு கேட்போம். என் வாய்ஸ்ல எப்படி கேட்டுச்சுன்னு நானும் கேட்கணும். டேய் ஒன்றெல்லாம் சும்மா தான்டா கால் பண்ண, போட மாட்டேன்டா. நீங்க பண்ற எதுக்குடா கால் பண்ற? இல்ல வேற கால் பண்ணி ஏதாவது நல்லா பேசுவேன்னு பாக்குறேன்டா. நீ வந்துட்டு ஒரு வார்த்தையில அப்படியே மணிரத்னம் படம் மாதிரி பேசுற. இதுக்காண்டி பக்கமா பேசுறேன்னா என்னை திட்டுறாங்களே. நீ ஒரு வார்த்தை பேசுறேன்ற என்னதான் எனக்கு புரியல. நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணீங்கன்னா சுரேந்திர ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணீங்கன்னா தமிழ் முருகன் அனௌன்ஸ்மெண்ட் ரெமோ சாங் இருக்குல்ல, அதை ஃபாலோ நல்லா கேட்டாம பாரு. கேட்டாரு பத்தி சுகனு அந்த மாதிரி இருக்கணும். சரி சுகன் ஏதோ கேள்விப்பட்டேன் தமிழ் முருகன்ல வந்து ருக்மணியை பேக் பண்ற மாதிரி, உண்மையா? முதல்ல அடுத்த வருஷம் வடசென்னை 2 ஆரம்பிக்கிறாரு, அதை முடிச்சுட்டு தான் அங்க வருவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு. எனக்கு இப்போ ஒரு போட்டோவோ ஏதோ ஒரு இது மாதிரி லீக் ஆச்சு ஓம்ல மலேசியால. ஆள் செம்மையா இருக்காரு எங்க ஆளு, சூப்பரா இருக்காரு. ஆமா ரொம்ப நாளாச்சா இந்த மாதிரி பார்த்து எங்கால. பாட்ட மண்டலே எடுத்துட்டாங்க. ஆனா விஷால் ப்ரோ, நீங்க மகேஷனா பாத்திருக்கீங்களா நேர்ல? அவரே கைண்ட் ஆஃப் லைக் ட்ரம்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஃபேஸ் கட். நீங்க பாத்திருக்க மாட்டீங்க சுகன், நேர்ல பாத்திருக்கீங்கன்னு அவரை போய் தரணி ஹிஸ்டரி தெரியாம பேசக்கூடாது. தரணி மகேஷனாவே சொல்லுவாரு. ஓ அவர் இங்க வந்தப்ப பாத்திருப்பீங்க. ஓகே, அண்ணா ஜெட்லி மாதிரி இருப்பாரு பாருங்க நேர்ல. சால்ட் அண்ட் பெப்பர்லாம் அவர் எங்க இருந்தாலும் அவரை தேடி போய் பார்த்த மாதிரி நாங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம் மாதிரி, எங்களை வந்து பார்த்த மாதிரி தான். ஐயோ நீங்க சாரி சுகன், நீங்க நினைச்சு நீங்க தெரியாம பேசிட்டீங்க. பரணி இந்த எனக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க தெரியுமா பரணி, கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர்ல ஒரு மாதிரி
அவங்கள பார்த்தாலே அந்த மாதிரி விஷால் எனக்கு மட்டும் அவரை பார்க்கும்போது வந்து ஆஹா படம் ஹீரோ இருக்காங்கல்ல, ஆஹா படம் ஹீரோ வந்து நியூட்டன் மூன்றாம் இதுல வில்லனா பண்ணிருப்பாங்கல்ல, அந்த லுக்குல தான் அண்ணன் பாதி நேரம் தெரியும் ஆகாவே எனக்கு மறந்துருச்சு. பார்க்கும்போது. நியூட்டனின் 3ஆம் இதெல்லாம் சுத்தமா மறந்துருச்சு சுரேந்தர். ஏய் அது ஹீரோ அவங்க தான் வில்லனா பண்ணிருப்பான் கிட்டத்தட்ட அதே அப்புறம் லுக்ல நான் அதே மாதிரி திருநாள்னு தான் ஒரு படம் இருக்கும். இருக்கு, அதை எடுப்பேன். திருநாள் தானே அது? திருநாளா என்னது? நியூ வேர்டன் ப்ரோ. மீரா ஜாஸ்மின் எஸ் கே சூர்யாவும் இருப்பாங்களே, என்ன படம்? திருமகனா? திருமகன். ஐயோ இதுதானே ஒரே லைன் மாதிரி திருநாள் வந்து ஜீவா நயன்தாரா திருநாள். ஓகே ஓகே. ஒரே லைன் ரிப்பீட்டடா வருமே அந்த பாட்டு தானே அது, மறந்து பாட்டு. நியூட்டனின் 3ஆம் விதி அந்த பாட்டு தானே? அத சொல்ல திருநாள்ல ஒரு சரி திருமகன்ல ஒரு பாட்டு வரும் தெரியுமா, பிறந்தது பசு பொண்ணு இதுன்னு சொல்லிட்டு ஒரே லைனா திருப்பி வந்துகிட்டே இருக்கும். விட்டு தொலைகள் அதெல்லாம் பாட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி விஷால் ப்ரோ, என்ன வார வாரம் விளாக் வந்துட்டே இருக்கு. கொளுத்துதுன்றேன். எடிட்டர் யாருன்னு தெரியல, தெரிஞ்சா சொல்லுங்கப்பா யாராவது. நல்லா பண்ணிருக்கான், நல்லாதான் இருக்கு விஷால் ப்ரோ, பாக்குறதுக்கு என்டர்டைனிங்கா இருக்கு. ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் எனக்குமே தோணுச்சு இதுக்குடா இது தேவையில்லாம அப்படின்னு. ஆனா அடுத்தடுத்த விளாக் வர பார்க்க ஓகே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்படியே பிடிஎஸ் உங்களுக்கு விளாக எடுத்து கொடுக்குறாங்க. எஸ். ஆனா ரொம்ப எல்லாரும் ஸ்லோவா இருக்கும், எல்லாம் உண்ட மயக்கமா ஞாயிற்றுக்கிழமை. பிரகாஷ் அமைதியா இருக்காரு. பிரகாஷ் ப்ரோ ஏதாவது பேச சொல்லுங்க விஷயம். நான் பேசாம டெய்லி வந்து ஸ்பேஸ் போட்டு போயிடுறது. இந்த ஃபிளைட்ல எல்லாம் வந்துட்டு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோ பைலட்ல போட்டு போயிடுவாங்களே பைலட் எல்லாம், அது மாதிரி போயிடுறாரு பிரகாஷ் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ கேட்கிறாருன்னு கூட தெரியலையே. நீ இருக்கேன் கேட்டுட்டு இருக்கேன். சரி மாவீரன், நீங்க ஏதாவது சொல்லுங்க. நீங்க எத்தனை படம் பாத்தீங்க? என்ன சொல்லுங்க ப்ரோ? நீங்க எத்தனை படம் பாத்தீங்க? இல்ல இன்னைக்கு லீவு. நம்ம அவர் வேலை பாக்குறப்பதான் படம் பார்ப்பாரு. ஆமா. பல்டி யாரும் பாக்கலையா? பல்டி நான் ரிலீஸ் டைம்ல தியேட்டர்லயே பார்த்தேன். ஒரு டீசென்டான வாட்ச் தான் பல்டி. சில இடங்கள் சூப்பரா பண்ணிருப்பாங்க, சில இடங்கள்ல லைட்டா சொதப்பி இருப்பானுங்க. இசை ஓகே, நல்ல ஒர்க் தான் இசைக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, அந்த அல்போன்ஸ் பாரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் தியேட்டர்ல செம்ம சூப்பரா இருந்துச்சு. இவனுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருப்பாங்க. ஃபைட் சீக்வன்ஸ்க்குலாம் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருப்பாரு, அதெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு சாங் வைரல் ஆச்சு, ஜாலக்காரி தான். ஜாலக்காரி இந்த சாங் நல்லா இருக்கும். ஓவரால் அவரோட இசையோட ஒர்க்ல எந்த குறையும் சொல்ல முடியாது படத்துல. படம் தான் கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். மேக்கிங் ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் செலக்ட் இருப்பாங்க செகண்ட் ஹாஃப்ல. இன்னைக்கு என்னாச்சு, ஒரே டாபிக்ல போகாம எங்கெங்கயோ போறோங்கிற மாதிரி இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்ட் சரியில்லையா? லைட்டா பாஸ் விட்டா அப்படியே அமைதியா விஷால் இருந்தும் அமைதியா இருக்குன்னா எனக்கு புரியல. அவர் டாபிக்காவது அவர் பேசினா கூட ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பேசலாம். அவரோட ஏதாவது கேள்வி கேளுங்க விஷால், ஏதாவது கேள்வி கேளுங்க விஷால். விஷ் மாதிரி ஜாலியா போவோம். துருவ நட்சத்திரம் எப்போ வரும்? நீங்க பிறந்த வருஷத்துல கண்டுபிடிங்க, ஆனா படம் பேரை சொல்லி கண்டுபிடிங்க. நீங்க பிறந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன படம் பேரை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு 4 நாளா போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒருத்தர் துருவ நட்சத்திரம்னு போட்டாரு. அந்த மாதிரி போங்க, ஏதாவது சொல்லுங்க, நல்ல செய்தியா சொல்லுங்க. நல்ல ஏதாவது ஒரு பீஸ் கேளுங்க, ஜாலியா ஒரு 4 கேள்வி, ஒரு 10 நிமிஷம். எனக்கு ஒரு 3 நாளா பயங்கர ப்ரெஷர் ஒர்க் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கெல்லாம் காலில இருந்து இப்போ வரைக்கும் அலைச்சல்னு இருக்கு. அதனால நீ சரியா கூட பேச கூட முடியல. ஏதாவது ஜாலியா ஒரு 1/4 மணி நேரம் ஜாலியா ஏதாவது கேள்விகள் கேட்டுங்க. ஜாலியா ஏதாவது இல்ல விஷால் உங்க டாபிக் எடுத்துட்டு வாங்க, ஒரு 1/4 மணி நேரம் பேசுவோம். இல்லாம போய் சொல்லாது. இப்பதான் 8 மணி நேரம் பிரகாஷ் அண்ணா, இந்த அநாகரிகம் வஹீதா அதுக்கப்புறம் ஏதாவது படம் பண்ணாங்களான்னு நானும் தேடி அப்படி வாங்க. அவ்வளவு மேல இல்லப்பா, ஒரே கேள்விதான் முடிச்சிட்டாரு.
நீங்க தானே கேட்க சொன்னீங்க. எங்கேயுமே இல்லண்ணா அவங்க அதான் எதுலயுமே. அவ்வளவு மேல இல்லப்பாங்கிற மாதிரிதான். வேற ஏதாவது கேளுங்க, நிறைய ரொம்ப பேசுவோம். நேரமா தேடிட்டு இருந்திருக்கான் போல. ஆனா அவர் மட்டும் தேடல, எல்லாரும் தேடினாங்க, கிடைக்கல. தெலுங்குல 2 3 படமே பண்ணாங்க, அப்படியா? நல்ல படமே 2 3 படம் பண்ணாங்க. ஆமா, தெலுங்குல படம் பண்ணாங்க. அதாவது எப்பவுமே ஒரு அதிகமா தெரிஞ்சது விஷயம் பிரகாசன் ஒரு நினைக்கிறேன். சிலருக்கு தான் மாறும். இல்ல நிறைய பேர் தேடினாங்க, நான் தான் சொல்றேன், நிறைய பேர் தேடினாங்க. ஆனால் தெலுங்குல 2 3 படம் பண்ணாங்க. அந்த 2 3 படங்களும் சரியா போகல. எல்லாம் சின்ன படங்கள், நல்ல படங்கள் பண்ணாங்க, சரியா போகல. ஏன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஒரு 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 அமைப்பு இருக்கும். இப்போ உதாரணமா பார்த்தோம்னா தேவயானி ஒரு படம், படம் ஒண்ணு நடிச்சாங்க, ரொம்ப கிளாமர். அந்த மாதிரி ரோல் அந்த சமயத்துல யாரும் பண்ண முடியாத மாதிரி ரொம்ப ஓவர் கிளாமர். அவங்க ஸ்டில்ஸே பாத்தீங்கன்னா இப்ப 2026ல எடுக்கிற போட்டோ ஷூட் மாதிரி தான் இருக்கும். 2026ல ஒருத்தவங்க ஒரு ஒரு படத்துக்கு ஒரு போட்டோ ஷூட் பண்ணாங்கன்னா இப்ப எப்படி பண்றாங்க மாடல்லாம், அது மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. அப்பயே அவங்க ஃபர்ஸ்ட் படத்துக்கு அந்த படத்துல ஸ்டில்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். 2வது படமே அவங்க அப்படியே டோட்டலா காதல் கோட்டையில எல்லாமே மாறிடுச்சு. அவங்க ஒரு படம் காதல் கோட்டைங்கிற படம் பண்ணி அவங்களோட ஒட்டுமொத்த இமேஜையும் மாத்திக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த இமேஜாவே அவங்க கண்டினியூ பண்ணாங்க பல வருஷத்துக்கு. அவங்க எந்த ஒரு அதுக்கப்புறம் பெரும்பாலான படம் கிளாமருங்கிற பக்கமே போகல. அவங்க கிளாமர் ரோல் பண்ணாலும் அதுலயும் சேரீ கட்டிட்டு ஏதாச்சும் ஒரு இப்போ பாதி படத்துக்கு மேல மாறுற மாதிரி மாத்திடுவாங்க. அது நிறைய படங்கள் இருக்கு. ஆனா சில பேத்துக்கு தான் அந்த மாதிரி அமைப்பு அமையும். நம்ம ஒரு படம் பண்றோம், கிளாமர் ரோல் எப்படியா சினிமாக்கு என்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் என்ட்ரி ஆகணும்னு சொல்லி ஆயிரும். ஆனா அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபுல்லாவே டோட்டலா ரூட்ட மாதிரி அப்படி கடைசி வரைக்கும் இந்த குடும்ப பங்கான ரோல்ஸ் அப்படின்னா தேவயானி தூக்கி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாத்தினாங்கல்ல. அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அமையும். ஆனா அந்த வாகிதாக்கு அப்படி அமையல. அநாகரிகம் வாகிதாக்கு அவங்க 2 3 படம் நல்ல படம் எல்லாம் பண்ணணும் எங்கெங்கயோ முயற்சி பண்ணாங்க, எதுவும் அமையாம அப்படியே காணா போயிட்டாங்க. அதான் இதுல வரும். கடைசியா இப்ப வாகிதா அப்டேட் சொல்ற அளவுக்கு ஆயிட்டே நம்ம பிரகாஷ் ப்ரோ, அப்டேட்டே இல்லாம. பிரகாஷ் ப்ரோ, நான் ஒரு கேள்வி சொல்லுங்க, கேட்கறேன். கேளுங்க, சும்மா சூர்யா கேளுங்க. சூர்யா 2005ல தான் 3 படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு கரெக்டா, லாஸ்டா? ஆமா, ஆனா ஆனா அதுக்கப்புறம் கெஸ்ட் அதுக்கப்புறம் ரோல்ல நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதான் அதெல்லாம் கணக்கு சேர்க்காதீங்க. அதான் அதான் அதுக்கப்புறம் 2 வருஷம் இருக்கு. 3 படத்துல வந்திருப்பாரு. அது என்னென்ன வருஷம்னு சொல்லி. அது வந்திருக்கிறாரு, எனக்கும் தெரியும். கேமியோல நிறைய கேமியோவா இருக்கும். அதெல்லாம் அவனி நான் ஆல்ரெடி வருஷம் பரணி அன்னைக்கு சொல்ற அன்னைக்கு நான் அது சொல்லலை, அதுக்காக தான். ஏன்னா கேமியோலாம் சேர்க்க முடியாதுங்கிறனால நான் சொல்லலை. நிறைய வருஷங்கள் அப்படி இருக்கு, நிறைய வருஷங்கள் அவர் கேமியோலாம் பண்ணியிருக்கிறாருனால சேர்க்கல அதை. 2005க்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ரத்த சரித்திரம் ஒரு படம் இருக்குல்ல, அந்த படம் ஹிந்தியில வந்துச்சு. மன்மதன் நம்மளும் ஒரு பாட்டுல ஆடி இருப்பாரு. சிங்கம் அந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. அப்ப 2010 அந்த வருஷம். அப்ப கரெக்ட், சிங்கம் ரிலீஸ் ஆன வருஷம் 2010 தானே. அப்ப கரெக்ட். 2010னா கணக்கு பண்ணீங்க, அந்த வருஷம் 3 படம் வந்த மாதிரி கணக்கு தான். அதுக்கப்புறம் அடுத்த வருஷமும் அப்படியே அதே மாதிரி தான். 7ஆம் அறிவு வந்த வருஷமும் பாத்தீங்கன்னா இந்த கோவ படத்துல ஒரு பாட்டுல வருவாரு. அவனிவன்ல ஒரு நம்ம இன்னொரு கேமியோல படத்துல வருவாரு. அவனிவன். இன்னும் அது கரெக்ட். ஆமா, அது 2014 அவனி வந்தாரு. அப்ப கணக்கு பண்ணீங்கன்னா இதெல்லாம் கேமியோ லிஸ்ட்ல சேரும்ல, அதனால நம்ம சேர்க்கல அதெல்லாம். ஓகே ஓகே. 2005ங்கிறது அவரோட படங்கள் மட்டும். தமிழ் சினிமாவில் அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட பாடல். அதிக பொருட்செலவு எடுக்கப்பட்ட பாடலா? கேலண்டர் சாங் இல்ல இல்ல இது இல்ல கேம் சேஞ்சர் எதுல வரும்? தெலுங்கா? தெலுங்குங்க அது. சஹானாவா? எனக்கு ஏன்னா தெரியாது, நீங்க சொல்லுங்க. எந்திரன்ல ஒரு பாட்டு இருக்கு, கிளிமஞ்சர். அதுவா? கிளிமஞ்சாரோக்குள்ள அவ்வளவு செலவாயிருக்காது தலைவா, எல்லாம் அதுக்கு செட்டு. முன்னாடி இன்னொரு பாட்டு வருமே, அது அரிமா என்ன பாட்டு? அரிமாவா? இல்ல ரொமான்டிக் சாங் ஒண்ணு வருமே எந்திரன்ல. இந்திர லோகத்து சுந்தரியா தான் நமக்கு வருது. இரும்பிலே ஒரு இதயம். இல்ல தலைவா, எந்திரன்ல இவங்க இரும்பிலே 2 ஒரு பேர் இதயம். காதல் அணுக்கள் சொல்றாங்களா? காதல் அணுக்கலாம், காதல் ஏங்க, அணுக்கலாம். அது அதுல என்ன ப்ரோ செலவு லொகேஷனுங்க, இருக்க போகுது? அதுல ஒண்ணுமே இல்லையே. எனக்கு தெரியும் சங்கர் படமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேற யார் படமா வாய்ப்பு இல்லை. தலைவா அந்த இதுவா ஐலா இல்ல ஐயா? கேலண்டர் சாங் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். கேலண்டர் சாங் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இல்ல இந்த லேடியோவும் ஐலாவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொன்னாங்க. ஐ படத்துல ஓப்பனிங் சாங். அதை விடவா அப்புறம் இது கம்மி? இதுதான் ப்ரோ ஆனா எக்ஸ்பென்சிவா தெரியும் அதை கம்பேர் இல்ல சுகன் பண்ணி. ப்ரோ, அதெல்லாம் லொகேஷன் சுகன் ப்ரோ, இது முழுக்க முழுக்க செட்டு சுகன் ப்ரோ. அப்போ உங்களுக்கு காஸ்ட் இதுல தானே வரும். ஓகே ஓகே. காத்தடிக்குது யாரு? மாவீரன், ஏன் என்னாச்சு? சும்மா ஸ்பீக்கர் ஆன் பண்ணிருக்கீங்களா? அடுத்த கேள்வி.
இந்த அப்டேட் ஆனதுல இருந்து அது இஷ்டத்துக்கு வேலை செய்யுது. பிடிக்கவே இல்லை இந்த அப்டேட். ஆக்சுவலா இன்னைக்கு இது சலூன் அவர் கால் பண்ணிட்டு நான் 4 ஃபோட்டோ போட்டா 2 ஃபோட்டோ தெரியவே மாட்டேங்குது. நான் லாஸ்ட்ல போயிது நான் அந்த முன்னாடி மாதிரி வரமாட்டேங்குது, கிரிட் அந்த ஷேப்ல வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ரொம்ப நாளா கம்ப்யூட்டர்ல அப்படிதான் இருக்குது. எனக்கு பழசு ஐ மீன் 4 ஃபோட்டோ போட்டோம்னா ஃபர்ஸ்ட் 2 ஃபோட்டோ தெரியும். அந்த 2 ஃபோட்டோ அந்த இன்ஸ்டாகிராம் மாதிரி சைட்ல ஸ்வைப் பண்ணாதான் வருது, இல்லைன்னா வரமாட்டேங்குது. அது வேற எனக்கு கடுப்பா இருக்கு. இப்ப 2 ஃபோட்டோ தான் போட முடியுது, 4 ஃபோட்டோ போடவே முடியல. ப்ரோ ட்ரெயின் ஆடியோ லான்ச்ல தக் லைஃப் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. யார் அடிக்கிறா? மிஷ்கின் இருக்கும்போதா அடிக்கிறாங்க? அடிக்கிறதே மிஷ்கின் தாங்க அப்படின்னு. யோகி சேது தான் கலாய்ச்சிருக்காரு. சரி சார் நான் ஒரு குவிஸ் கேட்குறேன். நேற்று முருகதாஸ் இன்டர்வியூ விஷால் ப்ரோ சொன்னார்ல, அவதார்ல இருந்து எடுத்தான் கத்தி பண்ணேன்னு. அந்த மாதிரி எனக்கு மாற்றான்னு பார்க்கும்போது அதோட சில பாயிண்ட்ஸ் இன்னொரு ஹாலிவுட் படத்தோட மேட்ச் ஆச்சு. சின்ன வயசுல அப்பா சயின்டிஸ்ட், சின்ன வயசுலேயே ஒரு ஆராய்ச்சியை குழந்தை மேலே பண்ணுறதால அது ரிசல்ட் வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆமாம். அன்னைக்கு வாட்ஸ்அப் கால்ல நீங்களும் விஷால் ப்ரோ. ஆனா எனக்கு அது செம்ம ஷாக்கிங் விஷால் ப்ரோ. அவதார்ல இருந்து தான் எடுத்தேன் நான் இன்ஸ்பிரேஷன் அவர் இப்ப சொல்றது. ஆமாங்க, பயங்கர ஷாக்கிங் ஆச்சு. அந்த இன்டர்வியூ ஃபுல் இன்டர்வியூ சூப்பரா இருந்துச்சுங்க. நிறைய விஷயம் பேசியிருந்தாரு. அவர் சொல்லிட்டாரு அதே மாதிரி நம்ம இது இருக்குல்ல முன்னாபாய், அதோட ஒன்லைனரும் எனக்கு ஒரு ஃபேமஸான ஹாலிவுட் படத்துல அப்படியே மாவீரன் பேட்ச் ஆடம்ஸ்னு ஒரு படம், அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ண படம் தான் அது முன்னாபாய். இல்ல பேட்ச் ஆடம்ஸ் இல்ல, இந்த படம் ஆமா விஷால் ப்ரோ. ஆனா நான் சொல்ல வர்றது வேற படம்னு சொல்றேன். டெர்மினல்னு ஒரு படம் இருக்கும், ஏர்போர்ட்டுக்குள்ளேயே எடுத்திருப்பாங்க. அதோடதும் வசூல் ராஜாவும் எனக்கு ஒரே மாதிரி இருந்துச்சு, நிறைய பாயிண்ட்ஸ். சொல்ற இல்ல எதை வச்சு சொல்றான்னு கேக்குற மாதிரி. டெர்மினலுக்கும் முன்னாபாய்க்கும் அவருக்கு அந்த டீனுக்கு பிடிக்காது கமலை, அதே மாதிரி அங்க இருக்கிற அந்த ஹெட்டுக்கு பிடிக்காது ஹீரோவை. எப்படியாவது இவனை இங்கேருந்து வெளியேற்றின்னு தான் பார்ப்பாரு. அவர் அங்க இருந்துட்டே இங்க கட்டிப்பிடி வைத்த மாதிரி அங்க இருக்க லேபர்ஸ் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுவாரு. கடைசியில வெளியேற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வரும், அவர் அந்த இதை விட்டு வெளியேறணும்னு. அங்க இருக்கிற மொத்த பேரும் அவருக்காக கண்ணீர் விடுவாங்க. அதே மாதிரி வசூல் ராஜாலையும் இருக்கும் அந்த பார்ட். ஓகே புரியுது. ஓகே 3 Idiots இதே லைன் தான். ஆமா. ஆனா அந்த பேட்ச் ஆடம்ஸ் படம் பாருங்க, நம்ம இந்த டவுட் ஃபயர் படத்தோட ஹீரோ அவர் தான் நடிச்சிருப்பாரு. சூப்பரா இருக்கும். ஆனா 3 Idiotsல அமீர் கானை காலேஜை விட்டு தூக்கணும்னு யோசிக்க மாட்டாரு. அதே மாதிரி போறப்ப இவரை நிர்பந்தமா அனுப்பி வைப்பாங்க. அவரு காலேஜ் முடிச்சுட்டு தானே போவாரு. இல்ல ப்ரோ, கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. பட் ஒரு ஒன் லைனா பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகே பிரசாந்த் அண்ணா வந்திருக்காரு பாருங்க. வந்தாரு, வயிற்றா போயிட்டாரு. இங்கதாங்க இருக்கேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்க மாட்டீங்க. பயங்கரமா இருக்கும். நீங்க தான் நல்லா கேள்வி கேட்பீங்க. சொன்னது பிரகாஷ் இல்ல ப்ரோ, பிரசாந்த்னு சொன்னாங்க. அவர் வந்தாரா? நிதிஷ் பிரசாந்த் ப்ரோ வந்தாரு. அவருக்கு இன்வைட் கொடுக்கலாட்டியுமே போயிட்டாரு. அவர் வீக்கெண்ட் ஜாலியா அவர்கிட்ட ஜாலியா சூப்பரா பேசியிருப்பாரு. ஆமா, அந்த இன்டர்வியூல தான் லிங்குசாமி ஒரு புது பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. படம் ஹிட் ஆனோன்னு இதுக்கப்புறமாச்சும் ஃபுல்லா கமர்ஷியல் ரூட்ல போங்கன்னு அட்வைஸ் பண்ணாரு. சூர்யாக்கு சொன்னாரு. லிங்குசாமி கருப்பு ஹிட் ஆனே சூர்யாக்கு சொன்னாரா, இதுக்கப்புறம் கமர்ஷியலாவே போங்க, படம் ஓடும் ஓடாம போகும், ஆனா அந்த ரூட்லயே நீங்க போங்க அப்படின்னாராம். ஷட்டர் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம், செமையா இருக்கும். 1000 எலிய தின்னுட்டு பூனை காசிக்கு போதா அப்படிங்கிற மங்காத்தாவோட டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. பிரகாஷ் ப்ரோ, அது கரெக்ட் தானே. படம் ஓடுதோ இல்லையோ, கமர்ஷியலா பண்ணாதான் நீ பாக்ஸ் ஆபீஸ்ல நிக்க முடியும். அதெல்லாம் கரெக்ட் தாங்க. அதுதான் பக்காவான கரெக்ட். என்னைக்குமே அதுதான் காலகாலத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தனுஷுக்கு நான் அதுதான் சொல்றேன்.
நீங்க 3 கமர்ஷியல் படம் பண்ணிட்டு ஒரு கண்டென்ட் படம் பண்ணுங்க, அதுதான் கரெக்டான ரூட். ஆனா அவர் என்ன பண்றாரு, 3 கண்டென்ட் படத்தை இறக்கிட்டு நடுவில் ஒரு கமர்ஷியல் படத்தை இறக்குறாரு. அப்படி இறக்குறதுனால அதுவும் தேராம போயிருது. கமர்ஷியல் படத்துலயே ஒரு கண்டென்ட் இருக்கு. வைக்கிறேன்னு சொல்லி அதைத்தான் கமர்ஷியலா வைக்காம ஏதாவது கண்டென்ட் இறக்க இறக்குறாரா, அது சொதப்பிடுது. ரைட், ஒன்றும் பிரச்சனை. ஆனா என்னைக்குமே வந்து கமர்ஷியல் ரூட்டுங்கிறது சேஃபுங்க. மினிமம் கேரண்டின்னு ஒரு ரூட் கொண்டு வந்துடும். அந்த மினிமம் கேரண்டி ரூட் கொண்டு வந்துட்டா அது பாட்டுக்கு கரெக்டா போயிட்டே இருக்கும். நீங்க வந்து என்னைக்கு சேஃப் வே அதான். தனுஷுன்னு சொன்னோன்னே எங்க இருந்து நீங்க இவ்வளவு நேரம் ஆளக்கணும்? இல்லை, பூஜை பார்த்துட்டு இருந்தேன் சிவன் ப்ரோ. அது இப்பதான் முடிஞ்சது, அதனாலதான் வந்தேன் இந்த பக்கம். தெரிஞ்சப்ப பூஜை பார்த்திருக்கலாம். சொன்னோன்னு நீங்க எல்லாரும் சொல்லிட்டே இருந்தீங்கல்ல, நான் இன்னைக்குதான் பாயும் புலி ஆரம்பிச்சேன் பாத்துட்டு பாதி. சூப்பர் படம் விஷால் ப்ரோ, பாயும் புலி. அப்ப பாத்ததுல அப்ப எனக்கு பெருசா பிடிக்கல அந்த படம். நீங்க எல்லாரும் ரீவாட்ச் பண்ணா நல்லா இருக்கும், ஜாலியா போகும் நீங்கல்ல, அதனால பாதி பாத்துருக்கேன். நல்லாதான் இருக்கேன். பாத்து முடிச்சிட்டீங்களா? இப்பதானே வந்துட்டு விஷால் ஹீரோயின் இன்ட்ரோ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. விஷால் அந்த 2 பேரை கொண்டு இருப்பாரு. ஆனா அந்த ஹீரோயின் ட்ராக் ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பாகுது. அப்ப ஞாபகமே இல்ல, மறந்துட்டேன். இல்ல நல்லா இருக்கும் பாருங்க. அது ஒரு இதோட அப்படியா? கன்னெல்லாம் வச்சு மிரட்டுறாரு ஹீரோயினை. காதல பார்த்து இல்லங்க, 3 வகையில ரீசனா இருக்குங்க. ஒண்ணு வந்து இல்ல 3 வகையில ரீசன் இருக்கும். ஒண்ணு வந்து ரவுடிய போடுறதுக்கு அது ஒரு ரீசனா இருக்கும். 2வது வந்து ஹீரோயினோட அப்பா மூலமா ஒரு கனெக்ஷன் இருக்குது, அவர் ஒரு பிசினஸ் மேன் ஒரு இது கொடுத்தது. அதுக்கப்புறம் 3வது ரீசன் பாத்தீங்கன்னா இவங்க இந்த ஹீரோயினோட அப்பா ஜெயபிரகாஷ், அவருக்கு வந்து ஸ்பாயிலர் தான். ஆமா, கிட்டத்தட்ட ஆமா. அவரு நீங்க அப்பதான் ரீவாட்ச் பண்றீங்க, எல்லாமே புதுசா மறந்துட்டு பாப்பீங்க. பாத்துட்டு சொல்லுங்க, நாளைக்கு பேசுவோம். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு சீரியஸாவே ரொம்ப பிடிக்கும். ஒரு சில படங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப மைண்ட்ல இமான் பீக் இல்ல மாதிரி படம் பாட்டெல்லாம் மஜாவா இருக்கு. எனக்கு சாங் பிளேஸ்மெண்ட் தான் 3 படத்துக்கும் 3 பாட்டு சாங் பிளேஸ்மெண்ட் செம்மையா இருக்கும். ஒண்ணு வந்து யாரு இந்த முயல் குட்டி, அடுத்தது வந்து சூடான மகிழ்ச்சின்னு ஒரு சாங். அப்புறமேட்டு வந்து மதுரைக்காரி வாடின்னு ஒரு சாங். அந்த சாங் மட்டும் பிளேஸ்மெண்ட் தப்பு, ஓகேவா? ஆனா அதுக்கப்புறம் வந்து புலி பாயும்புலின்னு ஒரு பாட்டு முழு எனக்கு ஏன் இந்த படத்துக்கு நான் அண்ணாத்தையும் கம்பேர் பண்ணுவேன். எப்படின்னா, ஒரு படம் பிளாப் ஆனனால அந்த படத்துல உள்ள ஆல்பம் ஹிட்டுங்கிறத மறந்துட்டாங்க. 2 படத்துலயும் ஆல்பம் ஹிட். பாயும்புலியில நீங்க ஒரு பாட்டை தவிர மத்த எல்லா பாட்டும் வேற லெவல்ல இருக்கும். ஒரே ஒரு பாட்டை தவிர அந்த ஒரு பாட்டு மிட், அதுவும் மோசம் கிடையாது. ஏன்னா கண்டென்ட்டோட போறதுனால மிட்டா வரும் ஒரு பாட்டு மட்டும். அண்ணாத்திலையும் அதே மாதிரி தான். அண்ணாத்திலையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பாட்டு கூட எனக்கு பிடிக்காம இல்ல. சூப்பர் பாட்டு. அதாங்க, வாசாமி மட்டும் நீங்க வந்து வேற ஏதோ ஒரு படத்துல, ஒரு பிளாக் பஸ்டர் படத்துல இருந்து அது எல்லா எடிட்டிங்ல அது மட்டும் தான் இருந்திருக்கும். அது வேற மாதிரி லிரிக்ஸ், வேற மாதிரி மியூசிக், அதுவும் அந்த உரிமையெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஒரு வேற மாதிரி பண்ணிருப்பாங்க. அந்த பையன் பேரும் நல்ல வாய்ஸ். குப்பம் திருமூர்த்தி. எந்த பையன்? வாசாமி இல்லண்ணே, அருண் பாரதி வாசாமி எழுதுனது. அந்த கண்ணு தெரியாதவரும் பாடி இருப்பாரு. அதான் திருமூர்த்தி. டோட்டலாவே இருக்கும். அது என்னமோ வேற மாதிரி இருக்குங்க, பயங்கர ஃபயர். ஒரு ஆந்தம் மாதிரி. தலைவர் ஃபேன்ஸ்க்குலாம் அப்படி இருந்துச்சுன்னா அது அப்பா. ஆனா எனக்கு அண்ணாத்த ஃபர்ஸ்ட் வாஸ்ல எல்லாம் ஒர்க் ஆச்சு. அதே நடுவுல ஒரு கோரஸ் ஒண்ணு போட்டிருப்பாங்க, கோரஸ் ஒண்ணு பாடிருப்பாங்க. அதுக்கு ஒரு மியூசிக் ஒண்ணு போட்டிருப்பாரு. அதுக்கு ஒரு கருப்பு சாமி எழுதுன மாதிரி எழுதிருப்பாரு. வெள்ள பூது நெருகி இல்ல, வேட்டை தோட்டம் கை இல்ல, நறு கல்லி நறு தன்னம் ஓட்டுங்க. சிவாதான் லிரிக்ஸ் பிரகாஷ். அதுக்கப்புறம் இன்னொரு மியூசிக் ஒண்ணு போட்டு சிவாவா அது இல்ல அருண் பாரதி எல்லாம் இருந்துச்சு. சிவா லிரிக்ஸ் நான் ட்வீட் போட்டோமோ அந்த பாட்டு வந்தப்ப சிவா லிரிக்ஸ் போட்டிருப்பேன். ஆனா அருண் பாரதி அந்த விசுவாச மரத்துல பாட்டு எழுதினார்ல, அவர் எழுதுன மாதிரி எனக்கு ஞாபகம். சிவா லிரிக்ஸ் இல்லங்க, அவரு சிவா அடையா பாட்டு எழுதிருக்கிறாரு. ஆனா இந்த பாட்டு வந்து நான் சிவா லிரிக்ஸ் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ட்வீட் போட்டிருப்பேன், சிவா லிரிக்ஸ் எல்லாம் ஒரு பாட்டு வரப்போகுதுன்னு. ஆனா அது இந்த அருண் பாரதி ஒருத்தர் எழுதுன. ஆமா பிரகாஷ் ப்ரோ, இது அருண் பாரதி தான். இப்பதான் பார்த்தேன், இது அருண் பாரதி. அதான் வெறியற யாரு வெறியற சிவா. கங்கோல கூட இந்த தலைவனை சாங் சிவா தானே லிரிக்ஸ். தலைவன் எல்லாமே விவேகா தான் எழுதினாரு. கங்கோல அந்த சாங் இல்லையோ? ஆமா, ஏன்னா
விவேகத்துல வர அந்த சர்வைவா சாங் சிவா எழுதுனது, தலை விடுதலை சிவா எழுதுனது, வெறியேற சிவா எழுதுனது. ஓகேவா? இந்த வேதாளம் படத்துல இந்த ஒரு மியூசிக் ஒன்று வரும்ல, இந்த இன்ட்ரோல் பேக்கப்ப ஒரு மியூசிக் ஒன்று வரும். அந்த சாங் வந்து அப்படியா அந்த சாங் வந்து லிரிக் வந்து சிவா 2 லைனா 3 லைனா தான் வரும். சீனம் கொண்ட மதையா நீ மாட்ட கொண்டு தெரித்தாடங்க என்னமோ வரும் அதுல. ஆனா அது அவர் எழுதியிருந்தாரு. விஸ்வாசத்துல அந்த அந்த தீம் செம்மையா இருக்கும். கொக்கரை முழங்கிட அந்த இதுல வரும். ஆமா, கொக்கரை முழங்கிட அது அது சிவா எழுதுன மாதிரியே இல்லாம வேற லெவல்ல இருக்கும். ஆக்சுவலா பூஜைக்கே ஃபர்ஸ்ட் நான் அந்த டைம்ல அந்த படம் பார்க்கும்போது டிஎஸ்பி மியூசிக்னு நினைச்சேன். லேட்டா தான் அது யுவன் மியூசிக்னு தெரியும். நெய் பாத்தீங்களா தலைவனை நேக்கா அடிச்சீங்க. இல்ல ப்ரோ, அந்த டைம்ல லைனா ஹரிப்படம் எல்லாமே டிஎஸ்பி தானே பண்ணிட்டு இருந்தாரு. சிங்கம், வேங்கை, சிங்கம் 2 எல்லாமே அது அந்த இதுலயே தான் இருக்கும் பூஜையும். அப்புறம் தான் தெரிஞ்சது அது யுவன். யாருக்கு வேங்கை ஆல்பம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆல் டைம் ஹரி டிஎஸ்பி காம்போல பெஸ்ட் அதுதான். வேங்கை தான் ஃபர்ஸ்ட் டைம். சிங்கம் 1 ஆல்பமை விட வேங்கை ஆல்பம் எனக்கு பிடிக்கும். ஒரு சில சாங் இருக்குமே, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க மாட்டேன். ரேண்டமா எங்கேயாவது கேட்டா வைப் பண்ணுவேன். அந்த வேங்கையில ஒரு சாங் கூட நான் வச்சுக்க மாட்டேன். வேங்கையில அந்த ஓப்பனிங் சாங்கே சூப்பரா இருக்கும். மாயாண்டி அதுதான். பிரகாஷ் ப்ரோ, வேங்கை ஏன் இப்ப சரியா போல? அது காஞ்சனா அதுவும் ஒரே மாசத்துல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். காஞ்சனா பேயோட்டம் வந்துச்சு அந்த மாசம். என்ன போல? வேங்கை புரியல. வேங்கையா? ஒண்ணு தனுஷ். ஏன்னா ஹரிப்பட ஹீரோக்களுக்கு ஒரு இது செட் ஆகும். அது அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப நிறைய பேருக்கு செட் ஆகல. ரெண்டாவது அந்த படத்துல வந்து தமன்னா ஹீரோயினா நிறைய ஏத்துக்கல. ஏன்னா என்னமோ அந்த பாட்டி இந்த பறவை மூலியமா விஷம் கலக்கிற மாதிரி வச்சு ஒரு சீன் வச்சு அதுக்கு ஒரு நடிப்பு ஒரு வச்சு கிளாஸ் ஒன்று வச்சிருப்பாங்க கொலை பண்ணணும்னு. அதெல்லாம் வந்து ஒரு இதா ஒத்துக்கல. அடுத்தது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வேங்கையில வந்து கலாபவன் பண்ணி நடிச்சிருந்தாரு அந்த பிரகாஷ்ராஜ் ரோல்ல. 15 நாள் ஷூட்டிங்லாம் போனாங்க. ஷூட்டிங் போயிட்டு அப்புறமேட்டு வந்து பிரகாஷ்ராஜ் போட்டிருப்பாங்க. ஆமா, இப்ப கலாபவன் மணி அந்த ரோல்ல நடிச்சிருந்தா அது ஒரு கிட்டத்தட்ட காமிக்கலா போய் வேற மாதிரி முடிஞ்சிருக்கும். பிரகாஷ்ராஜ் இது பண்ணி கொஞ்சம் சீரியஸா போய் அது ஆக்ஷன் சீன்ஸா செட் ஆகும். ரிப்பீட்டடா இருந்துச்சு பிரகாஷ்ராஜ். ஏன்னா சிங்கம்லயும் பிரகாஷ்ராஜ் தான், இதுல வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் இதாயிடுச்சு. ஆனா கலாபவன் பண்ணினா கொஞ்சம் வெரைட்டி காமிச்சிருப்போம். அதாவது பிரகாஷ்ராஜ் காமிக்காத வெரைட்டி கிடையாது. ஓகேவா? அவரு வேற மாதிரி வெரைட்டி. நீங்க தனுஷுக்கு ஏத்தாப்புல இருக்குல்ல, அப்ப தனுஷ் வந்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு காமிக்கெல்லாம் நிறைய விஷயம் போயிருவோம். பிரகாஷ்ராஜ் கொஞ்சம் சீரியஸா போய் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது 1-on-1 ஃபைட்ல கடைசி நீங்க பிரகாஷ்ராஜுக்கு தனுஷுக்கு மோதுற மாதிரி சீன் இருக்குல்ல, முழுக்க வச்சு எல்லா வகையிலுமே பாத்தீங்கன்னா படம் ரிப்பீட்டடாவே இருக்கும். வெற்றி தான் கேமராமேன். ஃபர்ஸ்ட் மிஸ் வெற்றி மேல ஒரு அடி. அதுதான் தெரியும். அதை நான் கேட்கல சொல்லிருக்கேன், பல தடவை திட்டிருக்கேன். நைட் நேரத்துல போய் ஃபைட் ஆனா 1-2 நல்லா இருக்கும். மீம் டெம்ப்ளேட் ஆகுது. இந்த பிரகாஷ்ராஜ் வந்து படத்தை பத்தி பேசிட்டு இருக்கு. அப்புறம் வந்து பாண்டியவர் அவர் பேர் ராஜ்கிரண் வந்து என்ன சாப்பிட்டுட்டு ஒரு மடக்க டீ காஃபியோ டீ ஏதோ குடிக்கிறன்ற பேர்ல வெளில வருவார்ல, அந்த சீன்லாம் செம்ம டெம்ப்ளேட்டா இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். படமே நல்ல படம் தான் ப்ரோ, நல்லாதான் இருக்கும். இப்ப பார்த்தா டைம் பாஸ். இது வேங்கையா? பேசுறீங்களா யாராச்சும்? யாரும் பேசல. அதான் பிரகாஷ் ப்ரோ முடிச்சிடலாமா? ஓகே பாய், நாளைக்கு சந்திப்போம். நாளைல இருந்து கொஞ்சம் பரபரன்னு டாபிக்கோட வாங்குவோம், ஜாலியா பேசுவோம், சுறுசுறுப்பா பேசுவோம்.
நானும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸா ஃபுல் கவனத்தையும் இங்கே கவனம் செலுத்தினாதான் ஜாலியா கொண்டு போக முடியும். ஜாலியா நாளைக்கு பேசுவோம். பாய். ஓகே ஓகே தலைவா, தேங்க்ஸ். அந்த படம் வேங்கை படம் தான் பேசினாங்க லாஸ்டா.